நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் கருத்துக்களம் நிகழ்ச்சி. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக டாக்டர் சிவா சிவகுமாரன் அவர்கள் இணைந்து நம்மோடு கடல்சார் விடயங்கள் தொடர்பான ஒரு கலந்துரையாடலை நாம் அவருடன் நடத்த இருக்கிறோம். ஒரு மெரைன் சயின்டிஸ்ட் ஆக அவருடைய பணியை தொடர்ந்து இன்று நம்மோடு போக்கஸ் தமிழ் வானொலியூடாக கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அவருடனான சந்திப்பு அரங்கத்தில் வழமை போல மெல்பர்ன் நகரிலிருந்து சேகர் நடராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்களுடனான சந்திப்பு அரங்கத்துக்குள் நாங்கள் செல்வோம். வணக்கம் டாக்டர் சிவகுமாரன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சேகர். வணக்கம் சிவகுமார். வணக்கம் சத்யபாலன். வணக்கம் போக்கஸ் தமிழர்களே. சிவகுமாரன் அவர்கள் மெரைன் சயின்டிஸ்டாக இருக்கின்றார். ஆனால் நாங்கள் இன்று எடுத்துக்கொள்ளும் விடயம் இலங்கை இந்தியாவுக்கு இடையான எமது கடல்சார் பிரச்சனைகளை எப்படி கையாள்வது, எப்படி தீர்ப்பது, என்ன பிரச்சனைகள் உள்ளது என்பதை அறிவோம். நாங்கள் பொதுவாக கடல்சார் விஷயத்தை, உலகளாவிய கடல்சார் விஷயத்தை விடுத்து இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான ஒரு சிக்கலான நிலை பல காலங்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நமது எல்லை 22 மைல், ஒரு மிக குறுகிய ஒரு இடத்தில் இரண்டு பக்க மாணவர்களும் அந்த வளத்தை பாவிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எப்படி அதை கையாள்வது என்பது ஒரு சிக்கலான விடயம். ஆகவே நாம் எப்படி கையாள்வது என்று நான் நினைக்கிறேன் சிவகுமாரன் அவர்கள், நீங்கள் மீன்வளத்துறை மந்திரியுடனும் வேலை செய்திருக்கிறீர்கள். நமது இலங்கை சார் கடல் வளத்திலும் வட மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆம். ஆகவே உங்கள் அறிவை கொண்டு நமக்குள்ள பிரச்சனைகளை, உங்களை பற்றியும் உங்களுக்கு உள்ள அதன் சார்பான விளக்கத்தையும் நமக்குள்ள பிரச்சனைகளையும் பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்வீர்களா? நான் ஒரு ஃபிஷரிஸ் சயின்டிஸ்ட், மெரைன் சயின்டிஸ்ட். இந்தியாவிலையும் இலங்கையிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் படிக்கணும். இந்தியாவிலையும் வேலை செய்திருக்கிறேன், இலங்கையிலையும் வேலை செய்திருக்கிறேன், ஆஸ்திரேலியாவிலையும் வேலை செய்திருக்கிறேன், ஆஸ்திரேலியாவிலையும் வேலை செய்திருக்கிறேன். இலங்கை இந்திய ஃபிஷரிஸ் ப்ராப்ளத்துல இது பார்க் பே, கல்ஃப் ஆஃப் மன்னார் ரெண்டு இருக்கு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில. கல்ஃப் ஆஃப் மன்னார்ன்றது மன்னார் தீவுக்கு கீழே உள்ளது, பார்க் பே என்றது மன்னார் தீவுக்கு மேல உள்ளது. பார்க் பே என்ற பேர் உண்மையிலேயே அது ஒரு தமிழ் பேயா இருந்திருக்க வேணும். அது அந்த காலத்துல 17th செஞ்சுரியில பார்க் மோர் என்ற ரோபர்ட் பார்க் ஒரு கவர்னர் இருந்த ஒரு மெட்ராஸ் பிரசிடென்சியில அவைக்க பேர்லதான் அது பார்க் பே என்று வந்திருக்கு. ரெண்டு பக்கம் தமிழர்களுக்கு உண்மையா அது பார்க் பேயா இருக்கக்கூடாது, தமிழ் பேயா தான் இருந்திருக்கோம். பார்க் ஸ்ட்ரைட்டா இருந்திருக்கூடாது, தமிழ் ஸ்ட்ரைட்டா தான் இருந்திருக்கோம். பிரிட்டிஷ் உள்ள அது மாற்றப்பட்டுட்டு, ஸோ 1948ல இண்டிபெண்டன்ஸ் எடுத்த பிறகும் எங்க ரெண்டு பேருக்கும் இடையில பெருசா எல்லைகள் பிரச்சனையா இருக்கே இல்லை. மற்றது அந்த காலத்துல மீனவர்கள் பிஷிங்னு சொன்னா கட்டுமரம் தான் பிஷிங். இலங்கை சைட்லையும் கட்டுமரம், அங்காள பக்கமும் கட்டுமரம், ஒரு போட் என்ஜின் ஒன்றும் கிடையாது. ஆகவே எல்லாரும் செயில் போட்ல தான், பாய்மர கப்பல்ல தான் சேலிங் நடந்தது, பிஷிங் நடந்தது. கப்பல் பெரிய கப்பல், பாய்மர கப்பல் வந்து போனது. ஸோ அவை வரும்போது நடுவில் உள்ள ஐலாண்ட் எங்கேயாவது தங்கியிருந்து மீனை காய போட்டு திரும்பி போறதுதான் அந்த வளமை. கணக்க மீன் பிடிச்சு அதை வெட்டி உப்பெல்லாம் போட்டு உப்பும் கொண்டறிவினோம், கொண்டு வந்து அதை சில தீவுகள்ல இறங்கி செய்வினோம். அதுல முக்கியமான கச்சதீவு அதுல இம்பார்ட்டன்டா இருந்தது. அந்த காலத்துல நெட் கொட்டினால செய்யப்பட்டது, விலைகள் கொட்டினால் செய்யுது. ஒருக்கா நீங்க தண்ணிக்க போட்டுட்டு எடுத்தீங்கன்னா பிறகு நீங்க திரும்ப போடலாம், தயாரமா போயிடும். சோ அதை அந்த கட்டுமரத்துல எடுத்து கிட்ட உள்ள இடத்துல வந்து போயிடும். அப்ப கச்சேரி தான் கிட்ட இலங்கை மீனவருக்கும் இந்திய மீனவருக்கும். அதுல வந்து ரெண்டு பேரும் இறங்கி சில மீன்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை காய போட்டு அடுத்த காலமா விலை காஞ்சோன்னு புறப்பட்டு போறோம். இது வளமை. ரெண்டு பேருக்குடைய மேரேஜஸ் அது இது எல்லாமே நடந்தபடியா அது ஒரு தொடர்ந்து இண்டிபெண்டன்ஸ் முதல் அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கே இல்லை. ஆனா இண்டிபெண்டன்ஸ் முதல் நாங்கள் 3000 years எங்கள்கிட்ட பேர்ல் ஃபிஷிங் இருந்தது, முத்துக்குளிய.
அது 3000 வருஷமா இருந்தது. அத 19 இந்த பிரிட்டிஷ் கால பீரியட்ல டூ மச்சா அதை கேப்சர் பண்ண தொடங்கிட்டோம் இந்தியாவிலையும் இலங்கையிலையும். 1961 அதை கம்ப்ளீட்டா இல்லாம ஆக்கிட்டோம். 3000 வருஷம் இருந்த பிஷரிஸ கம்ப்ளீட்டா ஜீரோ ஆக்கிட்டோம். எதுவுமே இல்லாம பண்ணிட்டோம். இத்தனை 3000 வருடங்களா இருந்தது. சரிதானே? ஒரு பிஷரிஸ் எங்களோட கண் முன்னால அழிஞ்சது அதுதான். பல நாடுகள் அழிஞ்சிருக்கு, எந்த நாட்டையும் அது ஒரு பெரிய இது அழிஞ்சிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் அந்த இதெல்லாம் அது எடுக்க வேண்டிய சிந்தனைகள் எடுத்து அந்த மண்ணெல்லாம் அரிச்சு அது கம்ப்ளீட்டா இல்லாம போயிட்டு இனி எஸ்டாப்ளிஷ் பண்றதா இன்னொரு 300-400 வருஷம் பெறும் உங்களுக்கு இல்லாம போயிட்டு. ஸோ அதே மாதிரிதான் எங்களோட பார்க் வேலிங் கல்ஃப் மன்னாரில் உள்ள ஃபிஷரி ரிசோர்சஸும் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி கண்டபடி நாங்கள் பிடிச்சா இதே பிரச்சனை எங்களுக்கு மீன் வளத்துக்கு நாளைக்கு வரப்போகும். சரியான? ஸோ இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒன்று இருக்கு 1974-1976. அந்த ஒப்பந்தம் ஏன் வந்ததுன்னு சொன்னா, இந்தியாவில காவேரி டெல்டா ரீஜன்ல காவேரி வடிநிலத்துல ஆயில் இருப்பதை கண்டுபிடிச்சிடும், கேஸும் ஆயிலும். அப்ப இந்திய டிசைட் பண்ணது, ஸோ ஸ்ரீலங்காவும் இலங்கைக்கும் இடையில ஒரு எல்லையை போட்டா தான் நாங்களும் இந்த ஆயிலையும் பிரிக்கலாம். அதுதான் வருமானம் தரக்கூடியது. ஸோ 72 ஆனா இந்தியன் சைட்ல இருக்கின்றத 1969, 70, 71, 72 கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஆனா ரிலீஸ் பண்ணல நியூஸ. ஸோ 72 தான் கொஞ்சம் கசிய தொடங்கிட்டு நியூஸ். ஆனா ரிலீஸ் பண்ணல. ONGC சொல்ல ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ 1974 சீக்கிரமா ஒரு அக்ரிமெண்ட் எழுதுவோம், ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு. ஆனா அதுக்கு முதல் இந்த பிஷிங்ல எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கு. 1921 இலங்கை பிரிட்டிஷ் ஸ்லான்லையும் பிரிட்டிஷ் இந்தியாவிலையும் மெட்ராஸ்ல இருந்து ஒரு டீம் இலங்கைக்கு வந்து இலங்கையோட பேச்சுவார்த்தை நடத்தினது. அதுவும் இலங்கை டீமும் எல்லாம் ஒயிட் ஆபீசர்ஸ் தான், ரெண்டு பக்கம் பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் தான். இந்தியாவில போய் பேச்சுவார்த்தை நடத்தி அதுல ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்த பிஷிங்ல கொஞ்சம் தகராறுகள் கூடுதலா வர தொடங்கிட்டு. பார்க் பேல கல்ஃப் மன்னார்ல பெரிய பிரச்சனை வரையில, அந்த பார்க் பேல சரியான பிரச்சனை வர தொடங்கி கொஞ்சம் கிட்ட இடம் வந்தபடியா. ஸோ அந்த டைம்ல ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஆர்கியூ பண்ணார்கள் 1921 இது இலங்கைக்கு தான் சொந்தம் என்று அதை ரெக்கார்ட்ஸ் காட்டினார். அந்த ரெக்கார்ட்ஸ் தான் என்னென்றதான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அந்த ரெக்கார்ட்ஸ்ன்றது 1658 அதுக்கு முதல் ஒன்று சொல்லணும், எங்களோட வரலாறை பற்றி சொல்லணும். இந்த பார்க்பேயும் இதுவும் சேதுபதி மகாராஜா அவங்களுடைய சேதுபதிக்கு கீழே தான் இருந்தது, பாண்டிய நாட்டுக்கு கீழே தான் இருந்தது. ஸோ இந்த கச்சேரிவை ஜியாலஜிஸ்ட் சொல்லினோம் 14ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு எர்த்குயிக்ல இது ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டோம். ஆனா அதுக்கு முதல் அது ஒரு திட்டியா இருந்திருக்கு, ஒரு மண் திட்டியா இருந்திருக்கு. ஏன்னா 11ஆம் நூற்றாண்டுல சிங்கள மன்னன் தன்னுடைய படைகளை பாண்டிய மன்னனுக்கும் சோழ மன்னனுக்கும் இடையில நடக்கிற சண்டைக்கு தன்னுடைய படைகளை பாண்டிய மன்னருக்கு ஹெல்ப்புக்கு அனுப்புறார். அவங்கள 3 கேம்ப் இருக்கு. ஒரு கேம்ப் தனுஷ்கோடியில, ஒன்று தொண்டியில, ஒன்று மதுரையில பாதுகாப்புக்காக போயிருந்தவர். அந்த கேம்பை பாக்குறதுக்கு கிங் அந்த மச்சான அனுப்புறார், வைஃப் பிரதரை அனுப்புறார், போய் பார்த்துட்டு வருது. அவர் ஹிஸ்டாரிக்கலி 11th செஞ்சுரியில சொல்ற தான் காக்கதீவு, கச்சதீவு, நாகதீவோ எல்லாம் போய் அங்க போய்தான் நான் ராமேஸ்வரம் போய் தனுஷ்கோடி போய் மதுரைக்கு போயிட்டு வந்தனான் அவர் ஹிஸ்டரி சொல்றேன். அது எங்க இருக்குன்னு சொன்னா ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கோயில்ல படிக்கட்டுல எழுதப்பட்டிருக்கு சிங்கள பிராமி லெட்டரா. அத ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாச சாஸ்திரி ப்ரொஃபசர் பரணவிதானை கொடுத்து அவர் அதை பேப்பரா பப்ளிஷ் பண்ணியிருக்கார். ஸோ ஹிஸ்டாரிக்கலி 11ஆம் நூற்றாண்டையே அது எங்களுக்கு சொந்தம் சொல்லிடும். ஆனா ஜியாலஜி சொல்றாங்க 14th செஞ்சுரிதான் இதை ஃபார்ம் பண்ணபடியா அது மணல் திட்டியா தான் இருந்திருக்கலாம் என்று ஒரு கெஸ். ஆனா 1658 1609 எங்களோட சங்கிலியன் போர்த்துகீஸ்ட தோல்வி அடைகிற அவருடைய 100
கமாண்டர்ஸை பீஹெடட் பண்ணிட்டாங்க. அவரை கோவா கொண்டு போயிட்டாங்க. அப்ப யாழ்ப்பாணத்துல உள்ள நோபல்மென் டிசைட் பண்ணினோம், எங்களோட கிங், எங்களுக்கு இப்ப கிங் இல்லை, அதாவது போர்ச்சுகீஸ் கிங் தான் எங்களோட கிங் என்று அக்செப்ட் பண்ணி எல்லா நிலப்பரப்புகளும் சந்திரன் இருந்த எல்லாமே உங்களுக்கு தான் என்றதை தாங்கள் அக்செப்ட் பண்றோம்னு ஒரு கையெழுத்து போட்டிருந்தோம். அப்ப 1609 போட்டதால 1658 போர்ச்சுகீஸ் கவர்னர், கொழும்பு கவர்னர் லெட்டர் அனுப்புறாரு ஆர்மி கமாண்டருக்கு. ஜஸ்ட்னால இந்த கச்சேரியோ அதுகளும் எங்களுக்கு சொந்தமான ஐலண்ட், அது எல்லாத்தையும் ஒரு சூப்பர்வைஸ் பண்ணிச்சு, போய் பார்க்க செஞ்சு. அது அன்இன்ஹிபிட்டட் பட் ஸ்டில் யூ ஹேவ் டு கோ அண்ட் செக். ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் லெட்டர். 1658 எங்களுக்கு கிடைக்கப்பட்ட லெட்டர், அதுதான் இலங்கைக்கு அது சொந்தம் என்று சொல்ற லெட்டர். அதுக்கு ஒரு காப்பி கோவாலையும் இருக்கு. 74 அக்ரிமெண்ட் எழுதுறதுக்கு முதல் இந்தியன் டீம் கோவால ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாங்க, ஹேகு போறாங்க, இந்த டச் ஹாலண்டுக்கு போறாங்க, லண்டன்ல போய் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அது எல்லாம் பார்த்தா தங்களுக்கு ப்ரூஃபான எந்த லெட்டரும் அதுக்கு கிடைக்குது. ஆனா எங்க ஸ்ரீலங்கன் டீமும் போகும், இந்தியன் டீம் போகும், ஸ்ரீலங்கன் டீம் போகும்போது அவங்க அங்க சொல்றாங்க லைப்ரரியில இந்தியன் டீம் வந்துட்டு போயிட்டு டீம் போய் கலெக்ட் பண்ணி வந்து எங்கள்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்காண்டி வெறும் கொண்டு. ஸோ ஆனா 18ஆம் நூற்றாண்டுல 1803 சேதுபதி மன்னர் பவருக்கு வரினம். அது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த 27,000 வில்லேஜஸ் அவருக்கு கொடுக்குறாரு, ஜமீன்தார் சிஸ்டத்துல அவருக்கு கொடுக்குறது. ஆனா அந்த ரெக்கார்ட்ல இந்த கச்சேரி வேண்ட பேர் இல்ல, அது ப்ரூஃப் இல்லை. ஆனா அவர் ஆட்சியும் அதிகாரம் வச்சிருக்கிறாரு. அங்க உள்ள ஃபிஷர்மன்கிட்ட முத்து குடிக்கிறதுக்கு, சங்கு குடிக்கிறதுக்கு, ரூட்ஸ் மருந்துக்கு எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஐலண்ட்ஸ்ல பெர்மிஷன் கொடுக்க கச்சேரிகளையும் கொடுத்திருக்கிறார். ஆனா எந்த இடத்துலயும் அவருக்கு அந்த கச்சேரி கொடுக்கப்பட்ட அந்த 27,000 வில்லேஜஸ் ஐலண்ட்ஸ்ல இந்த கச்சேரியோட பேர் இருக்கே இல்லை. சோ அதுலயும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ப்ரூஃப் இல்லை. டெக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கிறார், 100 வருஷம் அவர் டெக்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கிறார். ஆனா ஸ்ரீலங்கன் சைட்ல கிங் எல்லாம் டச் பொலிட்டிக்கல் முடிஞ்சோடனே டச் வந்தோடனே இதே நோபல் பர்சன் நாங்க டச் கிங் அக்செப்ட் பண்ண கையெழுத்து போட்டு, பிரிட்டிஷ் வந்தோட நாங்க பிரிட்டிஷ் அக்செப்ட் பண்ணினோம். ஸோ அங்க இடையில ஒரு பேரும் இல்லை. அப்ப எங்களுக்கு அந்த கட்சியை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா ஃபிஷர் போய் வர வழியா அங்க ஒரு பிரச்சனை இருக்கே இல்லை, எங்களோட ஃபிஷர் ஒன்றும் கலெக்ட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதால இதை அதை பற்றி கவலைப்பட இல்லை. ஆனா பிறகு வந்து எங்களோட ஃபிஷிங் ஆபரேஷன் கூடுதலா பாப்புலேஷன் கூட கூட அந்த பிரச்சனைகள் வர தொடங்கிக்கிறான். 1921 தான் நாங்கள் போய் கேட்கிறோம், இது எங்களுக்கு தான் சொந்தமான இல்லை, நீங்கள் எங்களை இந்த ஐடென்டிட்டில வரக்கூடாது, இது வந்து 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி எங்களுக்கு ஃபிஷிங் ரைட்ஸ் தரணும், அதுக்கு அங்காலதான் நீங்க இந்தியான்னு சொல்லி எங்களோட ஆபீசர் பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் கேட்கிறோம். அதுக்கு பிரிட்டிஷ் மெட்ராஸ்ல உள்ள பிரசிடென்சி ஆபீசர்ஸ் அக்செப்ட் பண்ண இல்லை, இது உங்களுடையதை அக்செப்ட் பண்ண இல்லை. ஆனா நீங்க ஃபிஷிங் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட்ல ஐலண்டுக்கு மேற்கு பக்கத்துல 3 கிலோமீட்டர் நீங்க ஃபிஷிங் பண்ணலாம். அந்த ஐலண்ட் உங்களோட அந்த 3 கிலோமீட்டருக்கு உள்ளதான் வருகுது, உங்களோட பக்கம் தான் வருகுது. அது நாங்க உங்களோட பக்கம் தான் அது இப்ப இருக்கு. ஆனால் உங்களுக்கு மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு சொல்லி. ஆனா 1921 அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு பிரிட்டிஷுக்கு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு கவர்மெண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி கவர்னர் லெட்டர் போடும். அந்த லெட்டர்ல ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் இதை எழுதி கொடுத்துட்டோம் என்று சொல்றதை அவர் ஒத்துக்கொள்றார். அப்ப ஒரு 100 கொஞ்சம் பிள்ளைய விட்டு இருக்கிறார். ஆனா எங்களுக்கு தான் சொந்தமன்ற இலங்கை கவர்மெண்ட் ஆகி பண்ணது. இடையில பேச்சுவார்த்தையின் போது இலங்கை கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னா இன்டர்நேஷனல் கோர்ட்ஸுக்கு போகும். இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு போக விரும்பல. இந்தியன் கவர்மெண்ட் போன எல்லா இன்டர்நேஷனல் கோர்ட்ஸ்லயும் இந்தியா தோல்வி. ஸோ அதெல்லாம் இதுல ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ நாங்கள் இதை அக்ரிமெண்ட் எழுத நாங்க ரெடியா வரோம்னு சொல்லி. ஸோ அது 1921 என்னென்று இலங்கை டீம் அதை வின் பண்ணதுன்னு சொன்னா, அந்த church belonged to Jaffna diocese. கட்டினவர் இந்தியன் ஃபிஷர்மேன், ஆனா church belonged to Jaffna Catholic diocese. மறை மாவட்டத்துக்கு தான் அது சொந்தம். பிஷப் தான் அதுல போய் திருவிழா எல்லாம் செய்கிறது. சோ சேர்ச் எங்களுக்கு சொந்தமானால ஐலண்ட் உங்களுக்கு சொந்தமானதான் ஆபீசர்ஸ்லயே ஆர்குமெண்ட். அதை இருக்க முடியாதானே, இந்த சேர்ச் எங்களுக்கு தானே இருக்கு. ஸோ அதால அந்த 3 கிலோமீட்டர் அங்காளದಲ್ಲಿ எங்களுக்கு அக்ரிமெண்ட் எழுதி தந்தது. ஸோ 1974 வரும்போது நாங்கள் இந்த அக்ரிமெண்ட்ல பாஸ் கேட்க
அந்த 3 கிலோமீட்டர்ஸ் அங்கால போனா இந்தியாவுக்கு 60% ஆஃப் த லேண்ட் தான் இந்தியாவுக்கு கிடைக்கும் ஆயிலுக்கு. ஸோ இந்த ஆயில 1 கிலோமீட்டரோட நிறுத்தினா இந்தியாவுக்கு 90% லேண்ட் கிடைக்கும். ஸோ அந்த அக்ரிமெண்ட்ல ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட நான் உங்களுக்கு தாராள பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாம் 1 கிலோமீட்டர் தீவுல இருந்து மேற்கு பக்கம் 1 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு இல்லை. அதுக்கு அங்கால இந்தியாண்டு எழுதி வாங்கி அப்ப 90% oil தாங்கள் வச்சுக்கிறதுக்கா? ஆனா கல்ஃப் ஆஃப் மன்னார்ல நாங்க கன்னியாகுமரிக்கு கிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் எங்களோட பிஷர்மன்ஸ் போய் வந்தவன். எங்களோட ஸ்ரீலங்கன் பிஷர்மன் போய் வந்தவன் 1901 இருந்து சிலான் பிஷிங் கம்பெனி என்ற ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி சிலான் பிஷிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எங்கிட்ட 6 பெரிய ராட்ச கப்பல்கள் இருந்தது. எல்லாமே அந்த கப்பல்ல போய் நாங்க மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. நல்ல மீன் வந்து கொண்டு இருந்ததாங்க. அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் வெச் பேங்க் பேர். பேங்க் பீடபூமி என்று பேர். அது 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பார்பேயை விட 40 மடங்கு பெருசு. ஆனா அந்த அக்ரிமெண்ட் படி நாங்கள் அதை கம்ப்ளீட்டா இழந்துட்டோம். 1974 அக்ரிமெண்ட் படி நாங்கள் கன்னியாகுமரி கீழே உள்ள ஏரியாவில முழுவதையும் நாங்கள் இழந்துட்டோம். இதெல்லாம் இப்ப கோல்டும் நிக்கலும் இருக்கு. இப்ப சரியா அதை நாங்க கம்ப்ளீட்டா இருந்தோம். எந்த பொலிட்டிஷியனுக்கு வெட் பேங்க்டா அன்றைக்கு ஒரு சொல்ற அந்த பேங்க்ல காசு கூட சொல்றாங்களே தெரியும். அறிவு கூடிச்சு. சரியா அறிவு கூடிச்சு. சோ அந்த வெட் பேங்க் எங்களுக்கு இருந்தது எனக்கு தெரியாது. ஒரு தெரியும் அந்த காலத்துல எங்களுக்கு தமிழ் பிஷரிஸ் மினிஸ்டர் இந்த 55 காலத்துல அவர் மீது குட்டி அடிச்சோன்னா இந்த கப்பல் வாங்கின விஷயத்துலதான் ஜப்பான்ல. சோ அந்த கப்பல் எங்கிட்ட 6 கப்பல் இருந்தது. அப்ப இந்த அக்ரிமெண்டின் படி அவங்க சொல்லிட்டாங்க 1974 நீங்க வந்து அந்த பிஷிங் பிடிக்கிறாரு. ஆனா முதல் 2 இயர்ஸ்க்கு மட்டும் கூட நாங்க சொன்னப்ப இந்த 6 கப்பலையும் நாங்க என்ன செய்யறோம், 2 கப்பல் நல்ல புது கப்பல், மற்ற 4 பழசு. இந்த 6ஐயும் நாங்க என்ன செய்யறோம், விற்கலாது இப்ப எங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்ப நாங்க 2 இயர்ஸ்க்கு மட்டும் நீங்க வந்து மீன் பிடிக்காலும் 2000 டன் தான் பிடிக்கலாம். நாங்க 10,000 டன் பிடிச்ச இடத்துல 2000 டன் தான் பிடிக்கலாம். ஆனா 2 இயர்ஸோட முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்க பிடிக்கலாம். அதுல நாங்க இந்த ஷிப்பை வித்துவோம். புது ஷிப்பை இந்தோனேஷியாவுக்கு வித்தாதோட இருக்கு, மற்றது டிஸ்மெண்டில் பண்ணிட்டோம். சோ அந்த அக்ரிமெண்ட் படி நாங்க வெட் பேங்க்ல இழந்தது பெரிய இழப்பு. அது இந்த பிஷர்மன்ஸ் கொஞ்ச தூரம் போயிட்டு வந்ததால எங்களை கம்பெனி தானே பெருசா இழந்ததால பிஷர்மன் ஒப்போஸ் பண்ணிட்டேன். அது பெரிய கம்பெனி தானே அதை ரன் பண்ணது. சிலான் பிஷிங் கம்பெனி வந்து அந்த காலத்துல டாக்டர் சிவலிங்கம் வந்து அவர்கிட்ட PhD அதுலதான் இருக்கு, ஃபிஷரிஸ் சயின்டிஸ்ட். அது ஃபுல்லா அந்த வெட் பேங்க் ஃபிஷரிஸ் தான் செய்தவர். எந்த இந்தியன் சயின்டிஸ்டும் செய்யல அவர் செய்த அளவுக்கு. முழு PhD ப்ரோக்ராம் எல்லாமே இல்லைன்னா அப்புறம் அவர் FAOல ஒர்க் பண்ணவர். அவருடைய தீசிஸின் படி அது பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஃபிஷிங். அண்ட் இப்ப அதோட மினரல்ஸ் எல்லாம் இருக்கின்றது கண்டுபிடிக்கப்பட்டு இப்ப ஆயில் ட்ரில்லிங் தொடங்க போகுது இப்ப. சோ நாங்கள் அதை பெருசா இழந்துட்டோம். அதே மாதிரி காவேரி டெல்டா ரீஜன்ல கேஸ் எல்லாம் எடுக்கிறோம். எங்கட கேஸும் கீழால போய் கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதை நாங்கள் ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ண இல்லை. ஸோ 1974 அக்ரிமெண்ட்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து எழுதின என்னன்னா, அப்ப பார்பேக்கு மட்டும்தான் நாங்கள் அக்ரிமெண்ட் போடுறோம். கல்ஃப் மன்னார் 2 இயர்ஸ் தான் கல்ஃப் மன்னாருக்கு எழுத போறோம். அப்ப 74 அக்ரிமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிஷிங் செய்யற மாதிரி செய்யலாம், நெட் எல்லாம் காய போடலாம். 1976 அக்ரிமெண்ட்ல கல்ஃப் மன்னார் ஏரியாவை டிவைட் பண்ண உடனே நாங்கள் வெஸ்ட் பேங்கை லாஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த டைம்ல அவங்க கிளியரா சொன்னது இதுதான்: the fishing vessels and fishermen of India shall not engage in fishing in the historic waters, territorial seas, and exclusive economic zone of Sri Lanka, nor shall the fishing vessels and the fishermen of Sri Lanka engage in fishing in the historic waters, territorial sea, and the exclusive economic zone of India. கிளியரா சொல்லியாச்சு. அந்த உங்களுக்கு பரம்பரை காணி, பரம்பரை நீர், பரம்பரை டெரிட்டோரியல் அந்த வார்த்தை எதுவுமே கிடையாது. எல்லாம் நிறுத்தம்டா நீங்கள் அங்கால போயிடலாம், நாங்கள் இங்கால வரையலாம். எங்கள்கிட்ட தான் 1954 நாங்கள் மெக்கனைசேஷனை ஃபாஸ்டா செய்யறோம். இந்தியா மெக்கனைசேஷன் சரியா ஸ்லோவா தான் செய்யறது. ஸோ எங்களுக்கு இன்போர்ட் என்ஜின்ல 32 ஃபூட்டர் போட்ல எல்லாம் எங்களுக்கு போட்கள் வர தொடங்கிட்டு
ஸோ நாங்கள் கூடுதலான கச்சஸ் எல்லாம் பிடிக்க தொடங்கி அதான் பேசாலே இந்த ஊரே இருக்கு ஒரு மீன் இந்த பேர்ல பேசாலே பெரிய சாலை பெரிய சாடின் தான் அதுக்காக அது சாடின் பயில் சாடின்னு தான் பெரிய சாலை என்றால் பேசாலே இந்த ஊரே வந்துட்டு எங்களுக்கு. ஸோ ஃபிஷிங்ல நாங்கள் திறமையாக வடக்கு கிழக்கு பயங்கரமான பாப்புலரா இருந்தது 1950 பிறகு கூடுதலான என்ஜின் போட்ஸ் எல்லாம் வந்து இன்போர்ட் என்ஜின்ஸ் எல்லாம் வந்து நல்ல பாப்புலரா வந்து கொண்டிருக்காங்க. அங்கால வெரி ஸ்லோவா தான் ப்ரோக்ரஸ் இருந்தது. ஸோ 1976 அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு அதை இங்கால வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா 1980 இந்தியாவில பெரிய ப்ரோக்ராம்ல போட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதுல ட்ராலர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸ்ரீலங்கால கிடையாது. அது 1980 கேரளால இன்ட்ரோடியூஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வருது. அது ஒரு 100 போட் அப்படித்தான் வந்தது. அது பெருசா தமிழ்நாட்டுக்குள்ளேயே காட்வேக்குள்ளேயே அது ஃபிஷிங் நடக்கிறதால எங்களுக்கு அத பிரச்சனை வரையில்லை. ஆனா 1985 பிறகு அதே ஏரியாவில் உள்ள போட்ஸ் எல்லாம் அந்த ஃபிஷிங் ஏரியா சரியா குறைஞ்சிட்டு எந்த டூ மச் ஆஃப் கேட்ச். அந்த ட்ரோலிங் என்றது நிலத்துல உள்ள நெட்டை போட்டு இரும்பு கம்பியை வச்சு அந்த வேலையை ஓப்பன் பண்ணி நிலத்தை அப்படியே கிளறிக்கொண்டு எல்லா மீனையும் பிடிச்சி கொண்டு வர்றது. ப்ரான் ரெண்டு எல்லாம் வந்துடும். அதுக்கு நிலத்துல உள்ள எல்லா மீன்கள் பொறிக்கிறது மீன் பிரிக்கிறது மீன் இனப்பெருக்கம் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும். மெயின் இது கட் பண்றது லாப்ஸ்டர் கிராப் ப்ரான் இது மூன்று நல்ல விலையான சாமான கேப்சர் பண்ணும். மற்ற நல்ல பெரிய மீன்கள் சின்ன மீன் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ அங்கேயும் பக்கத்துல அதை தொடர்ந்து செய்து அது அழிஞ்சு போச்சு. ஸோ 1985 பிறகு அந்த போட்ஸை கச்சேரியை தாண்டி இலங்கை பக்கத்துக்கு வர தொடங்கிட்டு நாங்க 1 டைம்ஸ் அரெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பெரியசா அதை பற்றி எடுக்கல. ஆனா 19 எப்ப எங்களோட வார் ஸ்டார்ட் பண்ணிச்சு 87 பெருசா தொடங்கிட்டு அதுக்கு முதல்ல தொடங்கிட்டு 83 85 86ல அவங்களோட நம்பர்ஸ் கூட தொடங்கிச்சு போட்ஸ். அதே நேரத்துல சுனாமி வந்துச்சு தாங்க. சுனாமி டைம்ல எங்களுக்கு ஃபிஷிங் பேன் கம்ப்ளீட்டா பேன். அந்த ஏரியாவுக்கு முதல் எங்களுக்கு ஃபுல்லா பேன். அப்ப எங்களோட ஃபிஷர்மேன் போகாம இருந்ததால அதோட ஃபிஷர்மேன் கூட வர தொடங்கினா ஒரு ஒப்பேஷனும் இல்லை தாங்க. எங்கிட்ட 1 கிலோ 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே பிடிச்சிட்டு வந்துடணும். அவங்க அங்க வரும் வரைக்கும் நெருங்கி எல்லா வரைக்கும் வரக்கூடியதா இருந்தது. ஸோ ஆமி நேவி ஒன்றும் செய்யல. ஸோ அவங்க வந்து போக தொடங்கினோன்னா கச்சஸ் கூட வர தொடங்கிட்டு அதை விட மற்ற பிசினஸும் தொடங்கிட்டு தானே. ஸோ அது நல்லா கூடுதலாக போட் தொடங்கிட்டு சுனாமி டைம்ல எங்களோட ஃபிஷர்மனுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கல. வடக்கு மாகாணத்தில் உள்ள ஃபிஷர்மன் ஒருவருக்கும் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கல. ஆக 3 நேர சாப்பாட்டுக்கு அரிசி கிடைச்சது. அதுதான் சுனாமி கொடுத்த வெளிநாட்டு எய்ட்ல வந்தது. அதுதான் சாப்பாடு அதுகள் ரேஷன்ஸ் அதுகள்ல பிரச்சனை இருக்கையில. ஆனா ஃபிஷிங்கான போட்டு எதுவும் இல்லை. எங்கிற போட்டுகள் பலதாகவும் போயிட்டு. ஆனா அந்த டைம்ல தமிழ்நாடு சதர்ன் இந்தியாவில மிகப்பெரிய கிராண்ட் கிடைச்சு ஃபாரின் கிராண்ட் இந்தியன் கவர்மெண்ட் கிராண்ட்ல ட்ரோலர்ஸ் கிட்டத்தட்ட 500 இருந்தது 4800க்கு போயிட்டு. அது முந்தி 35 மீட்டரும் இந்தியன் ஹார்ஸ் பவர் அசோக் லேலன் என்ஜின் 120 ஹார்ஸ் பவர்ஸ் இந்தியன் மேட். அதுக்கு பிறகு சைனீஸ் என்ஜின்ஸ் எல்லாம் வந்து இப்ப 54 அடியிலிருந்து 60 அடி 650 ஹார்ஸ் பவர். ஸோ அவன் டபுள் போட்டு இழுத்தா கம்ப்ளீட்டா ஒன்றுமே இருக்கா. புல்டோசர் அது ஒரு புல்டோசர் தான். நிலத்தை ஃபுல்லா சீராக்கிட்டு போகும் கிளீன் பண்ணிட்டு போகும். ஸோ இதை நாங்க நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் ஒன்றும் முடியல. ஸோ 76 அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது பல முறை சொல்லியும் அவர்கள் வந்து கொண்டிருக்கு. ஃபிஷிங் சைட்ல பாத்தீங்கன்னா 18 ஃபூட்டர் ஸ்மால் பீச் லேண்டிங் போட் என்ற ஒரு ஃபைபர் கிளாஸ் போட் தான் நாங்கள் யூஸ் பண்றோம். அது சீனோர் கம்பெனி வந்த பிறகு பாப்புலர் ஆயிட்டு அதை நீங்க பீச்ல வந்து வைக்கலாம். ஹார்பர் தேவையில்லை. அதோட சிக்னல் பார்த்தா முயல் குட்டி மாதிரி இருக்கும். அவங்களோட போட்டை பார்க்க யானை மாதிரி இருக்கும். ஸோ அந்த போட்டோட எங்களால கம்பீட் பண்ணவே முடியாது. எங்கிட்டையும் கொஞ்சம் சின்ன ட்ரோலிங் இருந்தது. அதை நாங்கள் பிறகு இந்த இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் பேச்சுவார்த்தையில நாங்கள் படங்கள் எல்லாம் போட்டு காட்டி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இப்படி ட்ரோலிங் உள்ள பிரச்சனையெல்லாம் இருக்குன்ட்டு அதை சொல்லி நீங்க முதல் பேன் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்கள் பேன் பண்றோம். அப்ப நாங்களும் பேன் பண்ணி லோவெல்லாம் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆனா இருந்தாலும் இந்தியன் சைட்ல அது பாஸ் பண்ணப்படையில. அதான போட் அந்த போட்ல வந்துட்டே இருக்கு. இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னு சொன்னா கச்சேரிக்கும் இந்த ஃபிஷிங்க்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. கச்சேரி எங்கேயோ இருக்கு சரிதானே.
ஒரு மெயின் ஸ்ட்ரீட்ல அந்த பக்கம் இந்தியா, இந்த பக்கம் ஸ்ரீலங்கா. மெயின் ரோட் தான் கச்சதீவு. உங்களை பசுமாடு இங்க வந்து மேயுது, மெயின் ரோட தாண்டி வந்து மேயுது. சரியும், மெயின் ரோடு உங்களுக்கு சொந்தமா இருக்கலாம், ஆனா இங்கால கிழக்கு போது எனக்கு இல்ல சொந்தம். எந்த வயசுல நீ மாடு வந்து மேயுது, கெட்டல் வந்து மேயுது. இப்ப ப்ராப்ளம். மெயின் ரோடு உங்களுக்கு வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பரவாயில்லை. இதே பிரச்சனை தான் முன்னையும் கலைக்கப்பட்டது. என்னன்னு சொன்னால், கடல் வளம் சுரண்டப்படுகின்றன. அதாவது சீபேட், அதாவது சீபேட்டை இரும்பு கம்பிகள் போட்டு ரோலர் போட்டு இழுப்பதால் அங்குள்ள தாவரங்களும் கொரோல் விலங்கினங்களும் எல்லாமே அழிக்கப்பட்டு அதில் சிவிஎம் நடத்தும் லொப்ஸ்டர், ப்ரோன், கிராப் போன்றவையும் பாதிக்கப்படுவதால் இந்தியாவுக்கு எல்லோருக்குமே பாதிப்பு. அவர்கள் ஒரு பக்கத்தை பாதிப்புக்கு உள்ளாக்கி விட்டார்கள், மற்ற பக்கத்தையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கும் போது இதில் கணிசமான பாதிப்பை சந்திக்க போவர்கள் இந்தியர்களே. இதை அவர்களுக்கு அரசாங்கத்துக்கும் விளங்கப்படுத்துவதுதான் நமது கட்டித்தரம். ஏனென்று சொன்னால், இங்காளி பக்கத்தையும் அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கினார்கள் என்று சொன்னால் எதிர்காலத்தில் அவர்களுடைய ட்ரோலர்களால் போட்டு மீன் பிடிக்க முடியாது. அங்கால பாதிப்பு மாதிரி இங்கேயும் பாதிக்கப்பட்டுவிடும். ஆனால் பெரிய ட்ரோலர் வைத்து மீன் பிடிக்காத எமக்கு பாதிப்பு இல்லை. எமக்கு அந்த கடல் வளம் தான் பாதிக்கப்படுதே ஒழிய எங்கள்கிட்ட அவ்வளத்துக்கு ரிசோர்ஸஸோ பெரிய மார்க்கெட்டிங்கோ ஒன்றும் இல்லை. எங்களுக்கு பாதிப்பு இருக்கு. ஆனால் இந்த வளத்தை பாதிக்க பண்ணும் இந்திய மீனவர்கள் ஒரு காலத்தில் மீன்வளம் இல்லாத ஒரு சமுதாயத்தில் இந்த ட்ரோலரை வச்சு ஒன்றும் செய்யலாத ஏற்படும். அவை இதை பக்குவமாக அரசியல்வாதிகள் விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது இல்லையா? இதுல மெயின் பாயிண்ட் இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது, இந்தியன் பொலிட்டிஷியன் சொல்லுவினா கச்சதீவு வாங்குவாங்க. அது வாங்குறாத என்ன பலன்? கச்சதீவு மிடில் இருக்கும். கச்சதீவு நெடுந்தீவுல இருந்து கச்சதீவு 19 கிலோமீட்டர்ஸ், ராமேஸ்வரத்திலிருந்து கச்சதீவு 22 கிலோமீட்டர்ஸ். எல்லாம் சரியா இன்பிட்வீன்ல 21.5 முடியுது. சோ அந்த தீவு எங்களுக்குள்ள வந்துட்டு இப்ப அவைக்கு தான் கொடுத்தாலும் அதுல இருந்து 1 கிலோமீட்டர் இங்காலும் வர முடியாது. ஆனா இங்க நெடுந்தீவுல இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள நிக்குது. உண்மை. ஆனா இந்தியாவில 3 கிலோமீட்டருக்குள்ள போயிடலாம். நீங்க இந்தியன் போர்டருக்குள்ள ட்ரோலர்ஸ் போயிடலாம். ஆனா எந்த போர்டருக்குள்ள 2 கிலோமீட்டர் லேண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள வந்துட்டு இதை யாருமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் இல்லையே. மற்ற காசை பற்றி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 250 மில்லியன்ல இருந்து 300 மில்லியன் இந்தியன் ருபீஸுக்கு பிடிச்சு கொண்டு போறாங்க. 35 ஆண்டுகளாக ஒரு வருஷத்துல 250 நாள் பிஷிங் டேஸ். அப்ப நீங்க எவ்வளவு பாத்தீங்களா? 17.5 trillion Indian rupees we lost the last 35 years. 17.5 trillion rupees. ஆனால் அதை பிடிப்பதற்கு எங்களிடம் ட்ரோலரோ வசதிகளோ இல்லையா? எங்கள்கிட்ட ட்ரோலர் இருக்க தேவையில்லை. நாங்கள் வேற மெத்தட்ல அதை பிடிப்போம். ஆனா அதை சஸ்டைனபிளா பிடிப்போம். அது நல்ல கணக்கு விலைக்கு விற்க முடியும் எங்களால. ஆனா இன்றைக்கு இந்த வருஷம் வடக்கு கிழக்குல பிஷ் கேட்ச் இல்லை. என்ன 3 வருஷம் இது கண்டினியூ பண்ணா எங்க மீனவர் பிஷரிஸ்ல இருந்து வெளியிடணும். பிஷிங் வரைக்க தென்னில எங்கிருந்து பிஷர்மன் வர தொடங்கி எங்களை பிஷர்மன் போட்டை விற்க வேண்டி வந்து ஸ்ரீலங்கன் நேவி இந்தியன் போட்டை பிடிக்க போறாங்க. சரியோ, ஸ்ரீலங்கன் பிஷிங் போட்ன்றது எங்களோட பிஷிங் போட் முயலண்டா ஸ்ரீலங்கன் நேவி போட் மான்குட்டி அவங்க கொண்டு வர யானை. அவள் என்ன செய்யறான்? 650 ஹார்ஸ் பவருக்கு எவ்வளவு வாட்டர் சர்க்குலேஷன் போகும், ஹீட் வரும். அது ஒரு தனி பைப் போட்டு ஒரு பம்ப் போட்டு நேர நேவிக்கு அடிக்கிறாங்க. நெருப்பா எரி. சரிதானே? என்ன இப்ப சுடையலாதானே? அது அப்ப நேவி கிட்ட போறதுக்கு பயப்படுது. இப்ப தூரத்துல இருந்தா you can operate or chase. அரெஸ்ட் பண்றோன்னு கொஞ்சம் பெரிய போட்ஸ், அது அந்த சின்ன கடல்ல கொண்டு போயிடாத பெரிய போட்ஸ். அப்ப இதுல கடல் கொள்ளை மாதிரி கடல் கொள்ளை. அப்போ இதுக்கு ஒரே ஒரு வழி, கச்சேரியில ஒரு நேவல் கப்பலை கொண்டு பழைய கப்பலை கொண்டு விட்டு அந்த ஏரியாவில கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ஷன் செய்யணும். இந்திய தமிழ்நாடு கவர்மெண்டோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பிஷிங் போட்ஸுக்கு டோக்கன் கொடுக்குறாரு.
அந்த டோக்கன் என்னத்துக்குன்னு சொன்னா டீசலை சப்சிடியில வாங்குறது. சோ இந்த டோக்கன் கொடுக்க ஜிபிஎஸ்ல இந்த இலங்கைக்குள்ள வரக்கூடாதுன்றதை சொல்றோம். இப்ப 35 வருஷம் ஆச்சு. 2005ஆம் ஆண்டு இந்தியன் பிஷர்மன் இலங்கை பிஷர்மனை கேட்டது, எங்களுக்கு 5 வருஷம் ஃப்ரீ தாங்க, அதுக்குள்ள நாங்க மாறிடுவோம். ஆனா எங்களுக்கு கொடுக்குறோம். இன்றைக்கு 25 வருஷம் 20 வருஷம் போயிட்டு எவ்வளவு நாங்க லஸ் பண்ணிட்டோம். இப்ப நாளைக்கு எங்கிட்ட பிஷர்மன் இல்லாம போக போகுது. அதுதான் இம்பார்ட்டன்ட். சோ இந்த டைம் நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்டோட கதைச்சு அதுக்கு எப்படி நம்ம என்ன செய்யணும் அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஆந்திராவில் இதே மாதிரி பிரச்சனை வந்து ஸ்ரீகாகுளத்துல உள்ள பிஷர்மன் எல்லாரையும் அந்தமான் போர்ட்ல உண்டு. இன்றைக்கு அந்தமான்ல உள்ள 70% பிஷர்மன் தெலுங்கு ஸ்பீக்கிங். ஸோ அங்க 136 ஐலண்ட்ல 31 ஐலண்ட்ல தான் மனிதர்கள் இருக்கிறோம். மற்ற ஐலண்ட் தான் சும்மா இருக்கு. ஸோ அந்த பிஷிங் ஏரியால இந்தோனேஷியன் போட்ஸும் தாய்லாந்து போட்ஸும் அந்த தூண் பிடிக்கும். ஸோ இவே அங்க போய் டிரான்ஸ்பர் பண்ணி அந்த ஐலண்ட்ல இருந்து இவே அங்க பிடிக்கலாம். எக்கச்சக்கமான பிஷ் கிடைச்சிருக்கு. ஸோ யார் பூனைக்கு மணி கட்டுறோம்? இந்த ட்ரோலர்கள் ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்க முடியாதா? ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்கிறதா வித் வாட்டர் ட்ரோல். அதுக்கு போக இது பக்கத்துல நல்லா சேர்ந்து அங்க ப்ரோன் வராது. இங்க ப்ரோன் நல்லா அது வருது. இங்க தானே கிடைக்குது உங்களுக்கு. அங்க மீன் தானே கிடைக்கும். அங்க மீன் நீங்க லோப்ஸ்டர். ஆனால் ஒரு விடயம், அதாவது இந்த குரல் இருப்பதால் தான் குரலும் கோரலில் எங்கிற ஸ்டாண்ட் பார் எல்லாம் பெஸ்ட் ப்ரீடிங் பிளேஸ். அந்த குரல் அண்ட் அந்த தாவரங்கள் அழிக்கப்பட்டால் வராது. யூஸ் பண்ணாம அழகா யூஸ் பண்றபடியா, நாங்களே உள்ள கண்ட்ரோல் இருக்கிறபடியா, நேச்சுரல் கண்ட்ரோல் இருக்கிறபடியா, நல்ல பெரிய போட்ஸ் எல்லாம் இல்லாத அது கடங்க நல்லா மெயின்டைன் பண்ணது, ப்ரீட் பண்ணது எல்லாம் நடந்து இருக்கு. இப்ப இது வந்து அழிக்கிறதால இன்னொரு 10 வருஷம் இந்த வருஷம் கட்சி இல்லையா எல்லா ஃபிஷரிஸ் ஆஃபீஸரும் சொல்லி தொடர்ந்து 3 இயர்ஸ் வந்து என்ன நடக்கும்னு சொல்லுவாங்க. இது ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஆபத்தான இடத்தில் நிக்கிறோம். அப்ப கடல் வள மந்திரிமார் பார்லிமெண்டேரியன்ஸ் அங்க சென்னை போய் என்ன பேசினோம்? நாங்க இழந்தது 17 ட்ரில்லியன். எங்களுக்கு இந்தியாவுக்கு கிராண்ட் எவ்வளவு? 17 trillion rupees divided by 90 rupees or 70 rupees dollars ஆக மாறுங்க. உண்மைதான். நான் இழந்தது கூட அதை எப்படி பிரச்சனைகள் எங்களுக்கு தெரிகின்றது. பல தடவை பாராளுமன்றத்துல தமிழ் எம்பிக்களை பார்த்து அரசு போன அரசு அதுக்கு முந்தின அரசு எல்லாம் கேட்டது, வாங்க தமிழ்நாட்டுல போய் பேசுவோம். இந்த ஒருவரும் போகி முன்வரை. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? வெளிநாட்டுல உள்ள தமிழர்கள்லாம் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி நேர சென்னையில போய் கலைக்க வேண்டியிருக்கு. அதைத்தான் நாங்கள் செய்வோம். நல்ல விடயம். நாங்கள் தொடர்புகள் கிடைத்தால் அவர் மீன்வளத்துறை மந்திரியை தமிழ்நாடு மந்திரியுடன் கதைப்பது சாலை சிறந்ததாக இருக்கும் இல்லையா? இந்த மீனவர்களே டிவில வந்து பேசிக்க எங்களுக்கு தெரியும், நாங்கள் பிள்ளைய அங்கதான் போறோம். ஆனா எங்களுக்கு ஒரு வழி கண்டு சொல்லுங்க, இங்க எல்லாம் கேட்கிறோம். எங்களுக்கு வேற போட்ஸ் வாங்கிட்டாங்க, அல்ல இந்த போட்டை வாங்குங்க கேட்டு இருந்து. இந்த பிஷர்மேன்ஸுக்கு அந்தமானுக்கு தான் ஒரு வழி பெஸ்ட் வழி. இந்த தமிழ்நாடு பிஷர்மேன் மைக்ரண்ட் பிஷர்மேன் குஜராத் வரைக்கும் போய் வேறு செய்யற ஆக்கலாம். சோ அதனால போற மற்ற இடங்களுக்கு போற பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனா அதை சொல்லி செய்யணும் இல்ல பொலிட்டீஷியன்ஸ். அவர்களும் ஒரு அதற்கு ஒரு வழியை கண்டுபிடிப்பதை பலர் விரும்புவதில்லை. இந்திய மீனவருடைய பாப்புலேஷன் 1%, ஸ்ரீலங்கால 15%. இந்த அரசியல் ஆண்மை எங்களுக்கு கூட இங்க அவையோட பவர் இங்க இலங்கையில கூட, அங்க பவர் இல்ல. அது ஒரு ப்ராப்ளம். சோ நாங்கள்லாம் வெளிநாட்டுல உள்ள தமிழ் அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த ரிசோர்சஸை காப்பாற்றணும்னா நேரடியா சென்னை போய் கருத்து நாங்கள்லாம் முடியும். எங்களை பொலிட்டீஷியன் செய்ய மாட்டோம். இல்ல இந்த தொடர்ச்சியாக இல்ல எத்தனை வருஷம் தொப்பல் கொடி விட்டு கொடுக்குறது? ட்ரில்லியன் பில்லியன் காசு. இதுல தொடர்ச்சியாக அண்மையில் கடந்த வாரம் என்ஜாய் பண்ணிடுமா அந்த பிஷர்மேன்? உண்மையா என்ஜாய் பண்ணிடுமா அந்த பெனிஃபிட்? இல்லையா, முதலாளி தானே என்ஜாய் பண்ற. 5 வருஷம் இப்ப வேலையா குடிசைல தானே வாழுது.
ஆமாம். இல்லை, அது இன்னொரு விடயம் அங்கு கலைக்கப்பட்டு என்னன்னு சொன்னால், அந்த ட்ரோலர் வைக்கும் பெரும் கொம்பனிகள் எல்லாம் மெட்ராஸ், மதுரையில் இருக்கும் பெரும் முதலாளிகள் பெரும் ட்ரோலர்களை வேண்டிவிட்டு அந்த கரையோரத்தில் இருக்கும் மீன் பிடிப்பவர்கள் இல்லை, பெரும் முதலாளிகள் தான் அந்த செல்வந்தை உழைக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாங்க மந்திரிமாருடன் தோழன் இருப்பதால் இது வழி அந்த போட் வாங்கி மீனவர்கள்ட்ட கொடுத்து 5 மீனவருக்கு ஒரு போட்டு, 9 மீனவருக்கு ஒரு போட்டு அந்த மாதிரில கொண்டு விடுறதுதான் பெஸ்ட். ஈவன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பழவேற்காடு வட தமிழ்நாட்டுல இருக்கு, சென்னைக்கு மேல பழவேற்காடு புலிகேட் லேக். அது மெட்ராஸ் கேட்க ஃபிஷர்மேன் எல்லாம் ஒன்றுதான், 2 பக்கம் ஒன்றுதான், எல்லாரும் ஃபிஷிங் இருக்கவன். எப்போ தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் பிரிச்சதோ 2/3 ஆஃப் த பழவேற்காடு ஆந்திராவை போயிட்டு 1/3 இங்க. இது ஒரு கிலோமீட்டர் அங்கால போனாலே மினிமம் 12 மீட்டர் நடக்கும் ஆந்திரா விஷயம். இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனையும் அடிச்சு உடைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த வேளையில் நம்மோடு நிகழ்ச்சியில் குமார் கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சத்யபாலம். வணக்கம் சார். வணக்கம் சிவா. அவர் நிறைய இதை பற்றி நிறைய நாலேஜ் உள்ள ஒரு ஆள். இப்ப நாங்களும் இதை பற்றி நிறைய தரம் பேசி இருக்கிறோம் முந்தியும். இந்த என்ன விஷயம் என்று சொன்னால், உங்களுக்கும் தெரியும், அங்குள்ள மீனவர்களோ இதோ விஷயம் தெரிந்தவர்களோட பேசினா சொல்லுவார்கள், அங்கத்திய கடற்கரை இந்தியாவிலே மணல் ஒண்ணுமே இல்லையாம் கடல்ல. அவ்வளவு தூரம் அபியூஸ் பண்ணி வச்சிருக்கிறார்கள் அவர்களின் கடலை. அப்ப அவர்களின் வாழ்வாதாரம் ஒன்று ஆழ்கடல் அல்லது எங்கட கடல். அப்ப அது வந்து இன்டிரெக்டா வந்து அந்த வாக்குகள் இதுகளையும் பெரிய தாக்கத்தை செலுத்தும். அப்ப அந்த பகுதிகள் மீனவர்களின் வாக்குகள், இந்த சீமான் அதுல எல்லாம் போய் அவர்கிட்ட இன்ஃபுளுன்ஸ் அப்படி எல்லாம் அங்க எல்லாம் இருக்குது. அப்ப அவர்கள் கடைசி வரையும் இது தாங்கள் இன்னொரு நாட்டின் சொத்தை கொள்ளையடிக்கிறோம் என்ற ஒரு ஃபீலிங் அவர்களுக்கு கடைசி வரையும் இல்லை. இது தங்கடை என்ற மாதிரி தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கச்சதீவை மீட்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிவா சொன்ன மாதிரி கச்சதீவுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையப்பா. கச்சதீவு எங்கேயோ கிடக்கு, இவங்க பிடிக்கிற மீன் இங்க கடற்கரையில வந்து பிடிக்கிறாங்க இங்கே எல்லாம். ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. இப்ப கலாட்டா டிவி ஒரு டிவி வந்தது. அது வந்து ஃபேமஸ் டாக்டர் எம்பியை வந்து பேட்டி கண்டது. அவர் கடலுக்கு கூட்டிட்டு எல்லாம் எடுத்தவர், ஒன்றையும் காட்டு இல்லை. அதுக்கு பேட்டியை மட்டும் போட்டுட்டு அது மற்ற எல்லாத்தையும் அப்படியே மறைச்சிட்டேன். அங்கத்திய அரசியல் இப்ப வந்து இப்ப நீங்கள் உங்களோட காணிக்குள்ள ஒரு வந்து களவெடுக்கிறார் என்றால், நீங்கள் கள்ளனை போய் இங்க வராது என்று சொல்லுவீங்களோ, நீங்கள் உங்களோட காணியை நீங்கள் அறுக்கப்படுத்துவீங்களோ? அதுதான் உங்களோட கேள்வி. சும்மா பாக்கிக்கு சொல்லலாம், கள்ளனட்டா போய் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி வராது என்று சொல்லலாம், அது சரி. ஆனால் எக்ஸாம்பிள் கச்சேரியாக கொடுக்குறோம், வெஸ்ட் பேங்க் எங்களுக்கு தரணும், எங்களுடைய ரைட்டை தரணும். அப்ப சிவா அதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னண்டா, அங்க நான் ஆயில் இருந்தா கூட நாங்கள் உதவிக்கு வர மாட்டேன் விடுவீங்க. இப்ப வாட்ச் பேங்க்ன்றது வந்து வழக்கமாக ஒரு நாட்டில இருந்து ஒரு நாட்டின் கரையில இருந்து 200 nautical miles வரையும் അതിന്റെ எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வரும். ஆனா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில உள்ள பிரதேசம் அவ்வளவு தூரம் இல்லாதபடியால் அந்த மிடில் பாயிண்ட் எடுத்து அந்த லைனை கீறினவ. அப்ப மிடில் பாயிண்ட் கீறிக்கல வாட்ச் பேங்க் எங்களுக்கு ஒரு காலம் வராது. என்னண்டு வரும் எங்களுக்கு? அது கன்னியாகுமரிக்கு வடக்கு 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அது என்னண்டு எங்களுக்கு வரும்? எங்களுக்கு வராது. ஆனா ஒரிஜினலி நாங்கள் அங்க போய் மீன் பிடிச்சனாலதான் எங்களுக்கு நாங்களும் அதான் கேட்போம். எல்லைகள் போடாத காலத்துல எல்லாரும் போய் கழிச்சு எல்லாம் போட்டோம். அது கொண்டு இருக்கிற எங்கள்கிட்ட அப்ப இருந்தது எல்லா வசதியும் எங்களுக்கு தான் ஃபிஷ் கேட்சே இருந்தது. அங்க என்ன மீன் பிடிச்சது எங்களுக்கு தான் 100 வருஷம் ரெக்கார்டு தான் இருக்கு. அவை ஒன்றுமே அதை வச்சு கொண்டு நாங்கள் சொல்லிடலாம். எங்களுக்கு கடைசி வரை நீங்கள் மேப்பில பாத்தீங்கன்னா தெரியும், வாட்ச் பேங்க் கன்னியாகுமரியில இருந்து 70 கிலோமீட்டர் சவுத்துல இருக்கு. அதாவது நீங்கள் அந்த கடல் கொண்ட தென்னாடுன்னு சொல்லியுமே அந்த ஒரு பகுதி பூம்புகா அந்த நிலத்துக்கு தண்ணி கீழே போனோம்னு சொல்லி அந்த தென்பகுதி சில பேர் குவரி கண்டமெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த நீங்கள் சேட்டலைட் மேப்பில பார்த்தா தெரியும்.
அது ஒரு கண்டமேடை அந்த நிலம் பார்க்க தெரியும். அது மட்டும் இல்ல, நாங்க பெட்ரோ பேங்க்லயும் நாங்க 2/3 லாஸ் பண்ணிட்டோம். வடக்குக்கு மேல நாங்க பெட்ரோ பேங்க்லயும் 2/3 லாஸ் பண்ணிட்டோம். தான் எங்களுக்கு கிடைச்சது. அந்த 2/3 ஒரு கம்ப்ளீட்டா ஜீரோ பண்ணியாச்சு. அங்க ஒன்றும் இல்ல இருப்பாங்க, எல்லாம் அழிச்சாச்சு. அது ஃபுல்லா வலிச்செடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த உள்ளுக்குள்ள வர தொடங்கியது. சோ நாங்க கணக்க லாஸ் பண்ணிட்டோம். இந்த அக்ரிமெண்ட்ல நான் கணக்க லாஸ் பண்ணிட்டோம். இப்ப டெக்னாலஜிகள் நல்லா வளர்ந்துட்டது. இப்ப அதை பாவிச்சு ஒரு வேலை செய்யலாம் என்னன்னு சொன்னால், இப்ப கடல்ல இப்ப வந்து ஒரு இன்விசிபிள் ஒரு லைன் தான் இருக்குது கடலுக்குள்ள. ஒரு பிசிக்கலா ஒரு எல்லை இல்ல தானே. ஆனால் அது பிசிக்கலாவே அதுல வந்து இந்த போய்ஸ் சொல்ற அந்த மிதவைகள் போட்டு அது எல்இடியோ லைட்டுகளோ போட்டு ஒரு வேலிபாதையோடு போட்டு விடலாம் கடல். கச்சேரியை தாண்டினா கிளியரா தெரியும். சோ கச்சேரியை தெரிஞ்ச உடனே நீங்க அதோட நிப்பாட்டணும். அதான் மெத்தட். கட்சியை தாண்டினா அது எங்க ஏரியா, அதுக்கு அங்க பாய்ஸ் ஒன்றும் போட தேவையில்லை. அவைக்கு எல்லா ஜிபிஎஸும் இருக்கு. இந்தியாவில இல்லாத இது சிஸ்டம் எங்களோட எல்லா லேட்டஸ்ட் டெக்னிக்கும் கூட போட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த டாப் போட்டதை கொண்டு வராங்க. இப்ப நாங்க கடல்ல வச்சு வித்துட்டா அப்ப கண்டி வடிதாக்க வேண்டி அதுக்கு இல்லை. போடும் கண்ணி வடி வச்சா இன்டர்நேஷனல் கிரைமா போடும். இல்ல அந்த போட்டை இவன் எங்கட விஷயத்த கொடுக்க நான் பயப்படுறோம் தெரியுமா? 5 கோடி 2 கோடி கொண்டு கடல்ல கொடுத்துட்டேன். தப்பா பேசுறது நினைக்க கூடாது, உண்மையத்தான் பேசுறேன். ஆமா, அது ஆக பரிதாபம் என்னென்று சொன்னால், இந்திய ஆர்மியோ இல்ல இலங்கை ராணுவம் வந்து இந்திய போட்டை பிடிச்சாலோ சுட்டாலோ ஏதோ ஒன்று சொல்லி இந்த டயஸ்போராவில் இருக்கிற நிறைய பேர் இந்தியாவுக்கு ஆதரவாக எல்லாம் வழி கொண்டிருக்கிறோம். சிங்கள இராணுவம் இந்திய மீனவர்களை எங்கள் தொப்பு கொடிகளை சுட்டார்கள், அடித்தார்கள் என்று சொல்லி. எங்களுக்கு எல்லாத்துக்கும் டியூஷன் மாஸ்டர் தேவைதானே. டியூஷன் இல்லாம நாங்க யூனிவர்சிட்டி என்ஜாய் பண்ணது, கணேசன் அப்படி என்ஜாய் பண்ண நான் டியூஷன் போனால்தான் போகாத ஒரு இலங்கையில காட்டுனீங்கன்னா நாங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய பரிசு கொடுப்போம். அதோடைய எங்கட ஆக்கண்ட நாலேஜுக்கு அதை வாசிக்க மாட்டோம். ஒரு டெக்ஸ்ட் புக் சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் A-level படிக்க ஒரு டெக்ஸ்ட் புக் கிட்ட பேர் சொல்லுங்க பார்ப்போம். பிரிட்டிஷ் புத்தகத்தின் டோனி இந்தியா டோனி என்று சொல்லி டிரான்ஸ்லேட்டுடைய எங்கட லோக்கல் புத்தகம் சொல்லுங்க பார்ப்போம். கெமிஸ்ட்ரிக்கு கெமிஸ்ட்ரிக்கு இருந்தவர் ஆறுமோசாமி என்றவர் பியோமெட்ஸ் இருந்தவர். அப்படி சொல்லி இருந்தது. ஈவன் இந்த ஓலவலுக்கு வந்த பழைய அல்ஜிப்ரா மேத்ஸ் வந்து நல்ல தமிழ்ல வந்ததுதான் இல்லையா, அது இந்தியாவுக்கு வந்தது. அதுவும் இல்லை, நான் சொல்றேன் எங்களுடைய ஆக்கள் தெரிஞ்சு கொள்ற விஷயமே இல்லை. எங்களோட எம்பி மேல 1000வது வெச் பேங்கை பற்றி கழிச்சது உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா? இந்த அக்ரிமெண்ட்ல நாங்க இதை லாஸ் பண்ணாங்களோ இதை எடுத்து நாங்க 1000 காட்சியை கேள்விப்பட்டீங்களா? இந்த கச்சேரிக்கும் பிஷிங்கும் ஒரு ரிலேஷன் இல்லைன்னு 1000 சொன்ன கேள்விப்பட்டீங்களா? தமிழ் அரசியல்வாதிகள் தேசியம் என்ற வார்த்தையை தவிர எதையுமே கதைக்கவில்லையே. இந்த கடல் சம்பந்தமான மீன்பிடி சம்பந்தமாக முன்னாள் எம்பி சுமந்திரனுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. அவர் இது சம்பந்தமான ஒரு டெக்னிக்கலா ஒரு சட்டம் இதுகளை கொண்டு வர முயற்சித்தவர் என்று சொன்னால், அந்த சட்டத்தின்படி அவர்கள் எல்லை தாண்டி வரும்போது வாரத ஏதோ முந்தின சட்டங்களின்படி கைது செய்ய முடியாத ஏதோ பிரச்சனை இருந்தபடியால் அவர்கள் அந்த பொட்டம் ட்ரோலிங்க பேன் பண்ணி அதன் மூலம் கைது செய்யறதுக்கான அதை அவர் செய்திருந்தார். ஆனால் அது இல்லாம பிடிக்கணுமே, பிடிச்சாத்தானே அடுத்த ப்ரோசிக்யூஷன் இல்லாம அது இப்ப அது ஒரு நாளைக்கு இப்ப என்னன்னு சொன்னால், அங்க மீனவர்கள பிரச்சனை வந்துடக்கூடாது தென் தமிழ்நாட்டிலன்றதுக்காக சரியான மற்ற அவங்கள்ட்ட கடன் வாங்குறதுக்காக எங்கட இதுகளை இலங்கை அரசாங்கம் அவங்களுக்கு விக்குது. அதுதான் அப்படித்தான் நினைக்க வேண்டி இருக்குது. ஈவன் அந்த late 60s ஃபிஷரிஸ் ரிசர்ச் டிபார்ட்மெண்டால போட்டுகள் கல்ஃபம் பண்ணால ஒர்க்கும் போது ஜிபிஎஸ் வச்சு போய் சில டியூனாவை சேஸ் பண்ணி போய் இந்தியன் வாட்டருக்குள்ள போயிடுவாங்க. ரிசர்ச் மீன் கிடைக்கவே தானே கட்சிக்கு போயிடும். போனா அங்க இந்தியன் குடிச்ச உடனே டக்குனு ஜிபிஎஸ் ரெக்கார்டை பார்த்தோம்னா ஒட்டே ஆச்சுதான். ஜிபிஎஸ் ரெக்கார்ட் கிளியரா சொல்லி நீங்க க்ளோஸ் பண்ணி வந்துட்டீங்க.
மார்க் பண்ணி கொண்டு போய் அங்க பிடிச்சிருவாங்கல்ல. ம். So, அந்த காலத்திலேயே நாங்க வெப் வச்சு பார்த்து போன ஆட்கள். சோ அதனுடைய அது எல்லா தெரியாண்ட பேச்சுக்கே இடம் இல்லை இந்த மாடர்ன் வேர்ல்டுல. எல்லா மொபைல் போன்லயும் எல்லாம் இருக்கு. சோ ஆனா ஒன்று யாரு பூனைக்கு இது மணி கட்ட வேண்டாம், நாங்கள் யாராவது போய் செய்யணும். எங்கள் எம்பிமார்கள் போய் சொல்லிட முடியல. நான் வேலைக்கு போய் 50 60 பக்கத்துல எல்லாம் புத்தகம் மாதிரி அடிச்செல்லாம் அனுப்பினான், எல்லாருக்கும் அனுப்பினான். இங்கிலீஷ்ல அனுப்பி பிறகு இலங்கையில உள்ள ப்ரோசஸ்ல கொடுத்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணியும் அனுப்பினான். இங்கிலீஷ் தான் விளங்கி இருந்தாலும் பாவம் தமிழ்லயாவது படிக்கிறோம். அது சயின்ஸ் தமிழ் போல இருக்கு, அதுவும் விளங்கையில போல இருக்கு. அப்ப நீ என்ன எழுதுறது, நீ தமிழ் ஆசிரியர்கிட்ட கொடுத்து அதை திரும்ப தமிழ் படுத்துவோம். சயின்ஸ் தமிழ்ல இருந்து கிராமிய தமிழ்ல இங்கால போ அங்கால வான்னு சொல்லி எழுதி கொண்டு போறேன். இல்ல இப்ப நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போறேன் என்னன்னு சொன்னால், இது அங்க இந்தியாவில போய் நாங்கள் பேசி ஒரு பிரயோசனமும் இல்லை. என்னன்னு சொன்னால் எங்கட பிரதேசத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட தான் இருக்குது. இலங்கை அரசாங்கம் தான் அதை எல்லா வார எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போய் முந்தி கொஞ்சம் காலம் அக்ரெசிவா செய்த மாதிரி செய்ய வேணும். அவர்கள் செய்யறாங்க இல்லை. இப்போ ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிக்குள்ளான பேச்சுவார்த்தை நடத்தல நோ யூஸ். நாங்க சயின்டிபிக் கமிட்டி ஏற்பாடு பண்ணணும். இந்தியன் சயின்டிஸ்ட் 100% சொல்றாங்க நாங்க இங்கால வரையலாது டாக்டர், இங்கால நாங்க வரையலாது, எங்களுக்கு 100% தெரியும். நாங்க சொல்றத பொலிட்டிஷியன்ஸ் கேட்க மாட்டோம், நீங்க சொல்றதை உங்களோட பொலிட்டிஷியன் கேட்க மாட்டோம். என்னன்னா இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், இப்ப அங்க மெட்ராஸ் சென்னையில உள்ள பெரிய பிசினஸ் மேக்னட் இருக்கிறவில்லோ, அவை இங்க இந்த ட்ரோலர்ல இன்வெஸ்ட் பண்ணினவ எம்பி மினிஸ்டரோட நல்ல க்ளோஸா இருக்கிறோம். அப்ப அவைக்கும் மீனவருக்கும் சாதாரண மீனவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இல்லை. சில பேர் பெரிய முதலாளிகள், அவர்களை நீங்கள் மாற்ற முடியாது. ஏன்னா அவர்களுக்கு பணம் தான் முக்கியம். அவர்களுக்கு அரசியல் செல்வாக்கை வைத்து அவர்கள் லஞ்சம் கொடுத்து தமது வியாபாரத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். அவர்களை எந்த சட்டத்தை போட்டு மாற்றுவது கடினமான விடயம் இல்லையா? நிச்சயமாக இப்ப நாளே ஒரே ஒரு இது கிளியரா எங்களுடைய ஃபிஷர்மென்ஸ் வடிவா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை. எங்களுடைய ஃபிஷர்மென்ஸ் அங்க தென்னிலங்கை போய் அங்க இந்தியாவை போய் தமிழ்நாட்டுல வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு எங்களுக்கு ஆட்கள் இல்லை. ஸோ எங்களோட பொலிட்டீஷியன் அதை செய்ய மாட்டோம். நிறைய போய் மினிஸ்டரோட போய் சிவராஜ் மீட் பண்ணி அங்க எல்லாம் தொடங்கி அதை பேன் பண்ணோம்னா அப்படி கணக்க சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிருக்கு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ல they are not ready. சொன்னாலும் they are not interfering. இப்ப வந்திருக்கிற ஊட்டத்துக்கு ஒன்றும் விளங்காது. இப்ப வந்திருக்கிற ஊட்டத்துக்கு ஒன்றும் விளங்காது. எல்லாம் திரு புளிக்குது. இப்ப புதுசா வந்திருக்கிற ரீல்ஸ் கூட்டம் இல்ல அது வடிவா சொல்லலாம். வந்த ஃபிஷரிஸ் மினிஸ்டர்ஸ்ல இப்ப வந்த ஸ்ரீநாத் மோர் எஜுகேட்டட் than the former ministers. அது பிரச்சனை இல்ல. பட் எஜுகேட்டட் பீப்புளுக்குள்ளால அங்க கனவேர் இருக்கணும், அதுக்குள்ள சொல்லலாம், எல்லாம் இருக்கணுமாவே சொல்லலாம். அது பிரச்சனை இல்லை. they will always have a good officers to advise. ஆனா நாங்க போய் தமிழ்நாடு கவர்மெண்டோட நாங்க யாருமே கழிச்சது இல்லை. எங்களோட ஃபிஷர்மேன் டீம் தான் கழிச்ச வழியா அவங்க 5 வருஷம் தான் இப்படி அந்த மாதிரி சிவா ஒரு கொஸ்டின். இப்ப இந்த பொட்டம் ட்ரோலிங் கன நாடுகளில இன்டர்நேஷனல் லோ இதன்படி பேன் பண்ணப்பட்ட விஷயம் நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் கோர்ட் ஒன்றுல பற்றின ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிடலாம். இன்டர்நேஷனல்ல பேன் பண்ணப்படையில சில நாடுகள் பேன் பண்ணி இருக்கிறோம், இன்டர்நேஷனல்ல பேன் பண்ணப்படையில. இந்தியாவோட மெயின் கட்சியே ட்ரோலிங்ல தான் வருது. ஸோ அதால இந்தியா அதை பேன் பண்ணாது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது பேன் பண்ணப்படும். டோட்டல் அலோவல் கேட்ச் தமிழ்நாட்டுல இருக்கிற வார கட்சிக்கு இத்தனை போட்ஸ் கூடுதலான பேஸ். ஆஸ்திரேலியால எல்லாம் நாங்கள் பிஷிங் போட்ஸ்ல 10,000 போட் இருந்த இடத்துல இன்னைக்கு 2,000 தான் இருக்கு. எல்லாத்தையும் மிச்சமெல்லாம் வாங்கி அது அலோவல் கட்சி எல்லாம் குறைச்சி இப்ப எல்லாத்தையும் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் குழந்துட்டோம். அதே மாதிரி ஆந்திரால சுற்றியான பெரிய ட்ரோலர்ஸ் எல்லாம் வச்சிருந்தவன் நேச்சுரலாவே ஃபிஷ் இல்லாம போய் அந்த ஆந்திரா ட்ரோலிங் இண்டஸ்ட்ரி அப்படியே உடைஞ்சு போச்சு. அதனாலதான் அந்த ஃபிஷர்மன்ஸ் எல்லாத்தையும் கொண்டே போர்ட் யூஸ்ல போட்டது, போர்ட் பிளேயர்ல அந்த மாதிரி. ஸோ இங்கேயும் அலோவல் கட்சி இவ்வளவு போட்ஸுக்கு இவ்வளவு லைசன்ஸ் என்று கொடுத்து நம்பரை வச்சு மீதி போட்ஸ் அந்த மாதிரி அனுப்புறதுதான் பெஸ்ட். அதை வாங்கி 9 ஃபிஷர்மனுக்கு ஒரு போட் அந்த மாதிரி, பெரிய போட் இருந்தா 9 ஃபிஷர்மன், சின்ன போட் இருந்தா 5 ஃபிஷர்மனுக்காக கொடுத்தா, அதாவது எக்கனாமிக்கலி வயபிள்
எக்கலாஜிக்கலி சஸ்டைனபிள் என்று சொல்லி அதை கொடுக்கலாம். அந்த இதை நாங்கள் அட்வைஸ் பண்ணி செய்யறதுக்கு இந்தியன் சயின்டிஸ்ட் என்னோட சயின்டிஸ்ட் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். இல்ல எனக்கு ஐடியா இந்த மைன் சி மைன் வைக்காமல் எங்கட போர்டர்ல இப்ப எங்கடைய ஆக்கள் ரோலர் கொண்டு போய் பிடிக்கிறதில்ல தானே இல்ல அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்டா எங்கட போர்டர்ல ஒரு ஹுக்கி மாதிரி இங்க இந்த சில இடத்துல கார் போகக்கூடாதுன்னா அந்த கிரவுண்ட்ல ஒரு இது வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது எக்யூப்மெண்ட் வச்சா வெற வெளியே இல்லாம ஒழுக்கி பிடிச்சு கொள்ளும். அப்ப மூவ் பண்ணிடலாம். அதத்தான் டக்ளஸ் இந்த காலத்துல டக்ளஸ் அந்த பழைய பஸ்களை கொண்டே போட்டு போட ஒழிக்கிட்டத அவங்க இந்தியாக்கள் அதையும் ஒப்போஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. போட சொல்லி நான் தான் சொல்லி ப்ரொஃபசர் நவந்தரா தான் சேர்மனா இருந்தார். ப்ரொஃபசர் துர்ராஜா அந்த தம்பி தான் சேர்மனா இருந்தவர். அவர் 85 இயர்ஸ் சேர்மனா இருந்தவர். நாராக்கா அவர்கிட்ட சொல்லி அவரோட போட்ஸ் எல்லாம் இது போட்டது. எங்கள்கிட்ட பழைய பஸ்ஸே இல்லையே, ஒரு பஸ்ஸை விட ஓடியான்றாங்களே. பழைய பஸ்ஸை திருத்தி வாங்குறதுக்கு ஆண்டுக்கு வெளியில கீழே தேடி போனோம். அந்த கூட பழைய இரும்புக்காரன் ட்ரெயினை வாங்கி உருக்கி எடுக்கிறான். எங்க ட்ரெயின் இல்ல, இந்தியாவுக்கு தான் ட்ரெயினும் பாசம், இந்தியாவுக்கு தான் பழைய ட்ரெயின் பஸ்ஸும் வாங்க. அமெரிக்கால போடுறாங்க பழைய பஸ்ஸையும் பழைய ட்ரெயினையும் கடலுக்குள்ள. சரி, அது இங்க கூட ஆஸ்திரேலியால கூட எனக்கு தெரிய சில இந்த ஹாபி ஃபிஷிங் செய்யறவ வந்து இந்த வாஷிங் மெஷின், டிஷ் வாஷர் அதுகளை எல்லாம் கொண்டு போய் போட்டு ஒரு ஆர்டிபிஷியல் ரீஃப் செய்து வச்சிருக்காங்க தங்களுக்கு தேவைக்கு சொல்லி. அப்ப நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் தொடங்கலாம். இங்க இருந்து பழைய சாமான்களை ஏற்றி கொண்டு போய் அங்க கடையில் போடுவதாக. அதுக்கு காசு இருக்குதா? காசு ஆகுது, எக்ஸ்பென்சிவ் இல்ல கப்பல்ல கொண்டு போறது. கப்பல் அதான் கலெக்ட் பண்ணிட்டான் ப்ரோக்ராம் வச்சு கப்பல் எடுத்துட்டா இங்க இல்ல. நாங்கள் அதுக்குத்தான் இந்தியன் கவர்மெண்ட் கேட்டாங்க ஃபிஷரிஸ் நைட் என்று சொல்லி ஒரு சாப்பாடு கேட்டாங்க. வைக்கலாம். இல்ல இல்ல சேகர், நாங்க அதுக்காக தான் இந்தியன் கவர்மெண்ட் கேட்டாங்க. போன ப்ரொஃபசர் நவராஜா மீட் பண்ணி கேட்டது. சீ கல்ச்சர் நாங்க செய்ய போறோம். நெடுந்தீவுக்கும் நைனாதிக்கும் புகுடுவிக்கும் இடையில அந்த முழு ஏரியா கடல் ஏரியால சீ கல்ச்சர் செய்ய போறோம். அது நீங்க கேஜ் கல்ச்சர் வச்சுக்கிறீங்க, அந்த கேஜஸ் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த எலெக்ஷன் வந்ததால அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நின்று போச்சு. இப்ப புது மினிஸ்டர் அதை டேக் ஆஃப் பண்ணி எடுக்கணும். அதை சொல்றதுக்கு அங்க ஆள் இல்லை. சோ அதால இந்த ப்ராஜெக்ட் இல்லை. அதே மாதிரி இப்ப வியட்நாமுக்கும் மினிஸ்டர் போயிட்டு வந்த போது அவர்கிட்ட சொல்லி விட்டது, அங்கேயும் இந்த கேஜ் கல்ச்சர் கொண்டு போட்டீங்கன்னா கடல் ஃபுல்லா கேஜஸ் இருக்கு. அப்ப போட்டுகள் உள்ளுக்க வரையலாம். ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டையும் கேஜஸ் இருக்கு. நாங்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் அமைப்புகள் முத்தமிழ் விழா அந்த விழாவோட சேர்த்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கிட்ட கேஜஸ் போடுறதுக்கு கிராண்ட் வாங்குவோம். இல்ல, இது சீரியஸான விடயம். நாங்கள் இருக்க கலைப்பதற்காக சதர்ன் ஆஸ்திரேலியாவில கேஜ் கல்ச்சர் வெரி பாப்புலர். ஆனா அந்த ஃபிஷ் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு சின்ன முறைப்படி ஆஸ்திரேலியன் கிராண்ட் இருக்கு. ஆஸ்திரேலியால எங்களுக்கு சின்ன கேஜஸ் போட்டு அங்க மெரைன் ஃபிஷ் இருக்கு. அந்த ஃபிஷ் எல்லாம் ப்ரீட் பண்ணலாம். நெடுந்தீவுல மண்டல ப்ரீட் பண்ணலாம். அதுக்கான ஸ்டேஷன் எல்லாம் அப்ரூவ் பண்ணி வந்து இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு 660 மில்லியன் தாராண்டி சொன்னது. அதுக்கு அது வாங்கன்னு சொல்லி அடுத்த கிழமை எலெக்ஷன் வந்துட்டாங்க. ஸோ அதுல எங்களுக்கு எப்பவுமே பேட் லக் தானே. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நான் கொண்டு வந்து வடக்கு கிழக்கு ஃபுல்லா கடற்கரை ஓரம் பெரிய கேஜஸ் வச்ச வேண்டாம். இந்த போட்டுகள் எதுவும் வராதுங்கிறவருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். வேண்டியது ஆஸ்திரேலியால உள்ள எங்களோட செனட்டர், தமிழ் செனட்டர் இருக்கிறாரோ அவர் நாங்கள் ஒரு கமிட்டி மாதிரி மீட் பண்ணி அவர்கிட்ட ஆஃப் சைட கேட்போம். என்னன்னு சொன்னால் ரேடியோக்குள்ளால இது ஒரு ப்ரொபகண்டா மாதிரி செய்து சும்மா பேட்டி கண்டு இது ஒன்றும் இல்லை. இது ஒரு எங்கட பிஷர்மேனை காப்பாற்ற. இது எங்கட ஸ்ரீலங்கால பிஷர்மேன் பாப்புலேஷன் தமிழ்ல 15%, இந்தியாவில் only 1%. இல்ல ஸ்ரீலங்கால 15%. கல்பட்டியில இருந்து அம்பாறை மட்டும் தமிழ் ஆக்கள்கிட்ட பெர்சன்டேஜ் கூட. அவரே சொல்றேன். சோ அதனால நான் என்ன சொல்றேன்டா, எங்கட தமிழ் சென்டர் இருக்கிறா அவரோட கதைச்சு இந்த ஆஃப் சைடுக்குள்ளால வடக்கு முதல் ஜெஃப்னா பெனின்சுலா அந்த கடலுக்குள்ள உள்ள கேஜ் கல்ச்சரை கொண்டு வரதுக்கு எங்களுக்கு கிராண்ட் கிடைச்சது, எங்களுக்கு நோஹாவையும் கிடைச்சது. அது மட்டுமல்ல, சொல்கிறார்கள் சேர்ந்து செய்வோம்.
இல்லை அது மட்டுமல்ல நான் கேட்கிறேன் இந்த கேஜியே அவற்றை ட்ரோலர் இழுத்து கொண்டு போகாதான். இல்ல இல்ல அது பெரிய கேஜஸ். அதே போட்ட உடனே அங்க லைட் எல்லாம் போட்டு கிடையாது காவலுக்கு வந்துருவாங்கல்ல. போட்ஸ்ல தாங்க தொடர்ந்து வரும். ஒன்ஸ் இருக்கா போட்டு நீங்க இப்ப சிவா இப்ப நீங்கள சொல்ல பார்க்க ஈஸி மாதிரி இருக்கு. ஆனா இப்ப நாங்கள் சொல்ற லென்த் வந்து more than 100 to 150 kilometers கோஸ்ட் நாங்கள் இந்த கேஜஸால பிளாக் பண்ண வேணும். அந்த பாட்டம் ட்ரோலிங் தடுக்கிறதா இருந்தா இரணதீவுல இருந்து மன்னார்ல இருந்து இரணதீவால வந்து நெடுந்தீவால வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் தான் அவங்க மேஜர் கட்சர். அங்கால முல்லைத்தீவு பக்கம் கூட அதான் நீங்க சொல்ற அவ்வளவு பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு மேல வேற இல்லையோ. 100 கிலோமீட்டர்ஸ் என்றால் இங்க எவ்வளவு ஒரு காஸ்ட் எஸ்டிமேட் போட்டு பாருங்க பார்ப்போம். 100 கிலோமீட்டருக்கு கேஜ் போடுறோம் என்றால் நாங்கள் ஆஸ்திரேலியாக்காரன் தரமான எத்தனை மில்லியன் தேவை எங்களுக்கு? பில்லியன்ல இந்த பில்லியன் மீண்டும் இணைந்திருக்கிறோம். நீங்கள் சொல்கிறீர்கள் மன்னாரிலிருந்து பருத்தித்துறை மட்டும் ஆன கரையோரம் தான் அதிகூடிய பாதிப்பை சந்தித்த இடம். ஆமா, அதாவது முல்லைத்தீவு அந்த பக்கம் மன்னாரிலிருந்து காதி மட்டுமான இடம் அப்படி அது அங்க ஏற்றமில்லை. அதெல்லாம் டீப் வாட்டர் அவங்களுக்கு வேற சொல்லி வந்துட்டு இருப்ப அது வேணா அடுத்த பேச வேண்டாம். மீனவர்களுக்கு வருவது இல்லையா? இல்ல இல்ல அதே டீப் சி வாட்டர் சொல்லி லாஸ்ட் 30 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு எக்கச்சக்கமான காசு கொடுத்து அதெல்லாம் வேற மன்னிக்கவும் மட்டும் இணையலாம் என்று நம்புகிறேன். எனது நன்றி. நான் சொல்ல வந்த விஷயம் சொல்லி முடிச்சுட்டு நீங்க நன்றி நன்றி. தொடர்ச்சியாக நாங்கள் ஆனா பெரிய கேஜஸ் சின்ன இல்ல. கிட்டத்தட்ட கலைத்ததில் இருந்து எங்களுக்கு தெரிகிறது போய் தமிழ்நாட்டில் பேச்சுவார்த்தை நடத்துவதாலோ மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாலோ எந்த தீர்வுமே வரப்போவதில்லை. நாம் கணேஷ் சொன்னது போல நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே வழி இந்த கேஜஸை அங்கு கொண்டு வந்து நிறுத்துவதுதான். அந்த கேஜை வைப்பதற்கு நாங்கள் ஒரு வழியை வெளிநாடுகளில் இருந்து கண்டுபிடித்து எமது நாட்டு அரசாங்கத்துடன் NDP அரசாங்கத்துடன் ஒரு கலைத்து அதற்கு ஒரு வழியை செய்தோம் என்று சொன்னால் மிக நன்றாக இருக்கும். வழி இருக்கின்றது, நீ செயற்திட்டத்தை கொண்டு வர வேண்டியதா இல்லையா? இந்த பெரிய ஒரு ப்ராஜெக்டாக அது இருக்கும் என்பதால் வெளிநாட்டு உதவிகள் பண உதவிகள் இல்லாமல் அவற்றை செய்வது என்பதும் அவற்றை நடைமுறைப்படுத்துவது என்பதும் சிக்கலாக இருக்கும் என்று நம்புகிறேன். இல்லையோ? AGA ஆபீஸுக்கு இப்ப சேட்டலைட் போன்ல வாங்கி கொடுக்குறோம் நாங்க இங்க இருந்து. தெரியுமா? அந்த அளவுதான் அங்க இருக்கு. சரிதானே? இனி 12 நாங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய வரும் நினைக்கிறேன் கொஞ்ச நாள்ல. இப்ப நான் சொல்றேன்டா கேஜ் கல்ச்சர் அது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் எங்கட இது. மற்றது தமிழ்நாட்டுல போய் கலைக்காம எந்த இதுவும் நாங்க செய்ய இயலாது. ஏன்டா நாங்கள ஒரு ப்ரொபோசல் எழுதி கொடுத்துருவோம். இந்தியன் ICR டீம் வந்த போது ஜாயிண்ட் ஃபிஷரிஸ் அத்தாரிட்டி ஒரு டீம் வந்து எழுதி கொடுத்துறாங்க. இல்லை நாங்கள் கேஜ் இதை செய்வதற்கு எதற்காக நான் தமிழ்நாட்டுக்காரன் கலைக்க வேண்டும்? எதற்காக? இல்ல கேஜுக்காக இல்ல, நாங்கள் ஜாயிண்ட் ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் பார்க் பே ஜாயிண்ட் ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்று ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஃபீஸர்ஸும் ஸ்ரீலங்கன் ஆஃபீஸர்ஸும் எல்லாம் சேர்த்து ஒரு ஜாயிண்ட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி நாங்கள் எழுதி கொடுத்து அது ஜெய்சங்கர்கிட்ட கொண்டே கொடுத்தாச்சு. அவர் எல்லாம் பார்த்து சரியாண்டுட்ட அதை ஃபாலோ பண்றதுக்கு இலங்கை அரசுல உள்ள சீருடை அணைந்த சில அதிகாரிகள் அதை பெருசா எடுக்கல, அதால வேற பிரச்சனை வரும் அப்படி அவங்க ஆகலம் புத்திசாலி எல்லாமே அதால அதை வடிவா ஃபாலோ பண்ண விட்டது அவங்களுக்கு லாக்கா போயிட்டு இந்தியன் சைடு. சந்திரசேகரன் கலைக்க முடியாது. அவருக்கு ட்ரை பண்றாரு. அந்த தொப்பல் கொடி ஒன்றும் கிடையாது, அங்க அப்படி ஒரு கொடியும் கிடையாது என்று சொல்லி எல்லாம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் என்ன கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இல்லை, நீங்க கேட்கணும் அந்த ஆபீசர்ஸை கூப்பிட்டு நீங்கள் ஒரு 5 ஆபீசர்ஸ் தாங்க சயின்டிஸ்ட், நாங்கள் 5 ஆபீசர்ஸ் தரோம், 10 பேரும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் தரட்டும். கட்டாயம் சயின்டிஸ்ட் ஆபீசர் சொல்லுவாங்க அவங்க இங்கால வரது பிள்ளை லாவின் படி பிள்ளை. ஆனா ஒரே ஒரு வழி ஒன்று இருக்கு, டாக்டர் கணேசன் இது தெரியும். அது இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்தியன் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஃபிஷர்மேன் அசோசியேஷனால ஒரு ரிட் மனு போடுவோம். நாங்கள் வேலை ஃபிஷர்மேன், எங்களுக்கு வக்கீலும் இல்லை, இலங்கையில வக்கீலும் இல்லை, நியாயமும் இல்லை,
உங்கள்கிட்ட ஒரு நியாயம் கேட்கிறோம். இந்த சட்டத்தின் கீழே 1971 சட்டத்துல நீங்க இங்கால வரக்கூடாது எல்லாம் சொல்லி ரூல்ஸ் எல்லாம் இருக்க அழகா எழுதி நீங்கள் எங்களுக்கு சார்பாக இதுக்கு ஒரு தீர்ப்பு தாருங்கள் சொல்லி நாங்க எழுதி அனுப்பலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. 19 ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் இருக்கிற டைம்ல டிஎம்கே சீஃப் மினிஸ்டர் வந்த உடனே ஜெயலலிதா அந்த ஸ்கூல்ஸ்ல மதிய உணவு இருக்கு. மதிய உணவுக்கு ஒரு ஆர்கனைசர் இருப்பார். அது அந்த கிராமத்துள்ள ஆளைத்தான் போட வேண்டாம், சம்பளம் குறைவு. அதுல தங்களோட ஆட்களை டிஸ்மிஸ் பண்ணிடலான்றதால அவங்க எல்லாம் அங்க மெட்ட பாட்டின்றதால அதே டிரான்ஸ்பர் பண்ணி போடணும். ஒரு ஆளை பர்டிகுலர் ஆளை டிரான்ஸ்பர் பண்ணி மற்றதுக்கு போக மற்ற எம்எல்ஏ எந்த ஆளை போடணும் அங்க அப்படி மாத்தி மாத்தி அந்த மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கூல் பிரின்சிபலோட இங்கிலீஷ் டீச்சர் அவர் ஒரு அருமையான லெட்டர் ஒன்று எழுதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டு விட்டார். சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் மெட்ராஸ் சொல்லிச்சு உடனே என்கொயர் பண்ணி உடனே அவர்கிட்ட சொல்லு. அண்ட் ஆல் த செக்ரட்டரி வாஸ் ஆஸ்க்ட் 37 டேஸ் நீங்க ஜெயிலுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷனே இல்லை லைஃப் லாங். அவர் 37 இயர்ஸ் சர்வீஸ் போட்டவர். அவரை கொண்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் கூப்பிட்டு சொல்லிட்டா இந்த டீச்சர் நாளைக்கு மாத்தாட்டி யூ பி தேர் 37 டேஸ். 36 டேஸ் நீங்க தாண்டினதுன்னா யூ ஒன்ட் கெட் பென்ஷன். உடனே கவர்மெண்ட் எல்லா ரோட்ஸையும் மாத்தி கட்டி எல்லாரும் தங்களோட பழைய இடங்களுக்கு அனுப்பிச்சு ஒரு சிங்கிள் லெட்டர். ஸோ அது இலங்கை சுப்ரீம் கோர்ட் அப்படி செய்யலாது. என்னன்னா சட்டமன்றத்தில் எங்க தலைவர் இருக்கிறார். ஸோ எங்க இலங்கையில அது ஒன்றும் சரி வராது. ஆனா இந்தியாவில சரி வரும். ஸோ அதை எழுதுறதுக்கு தான் நான் நடவடிக்கை எடுக்கும் எங்களை பிஜம். ஆனா எங்களை பிஜனுக்கு எவ்வளவு தூரம் போன்ல சொன்னா விளங்குது என்ன செய்யும். அதுல இந்த என்ன முனிசிபல் எலெக்ஷன் வந்து கட்சியை மாறி அங்க இங்க யாரு கனலாக இருக்கிறாங்க அந்த பக்கம் போனா அவன் எழுதுவாங்க. சரி கொஞ்சம் லோயர்ல பாட்டி போனா அவரும் எழுதுவாங்க. அப்ப யார்கிட்ட போறோம்? அதாவது எத்தனையோ மீனவ சங்கங்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் இருக்கிறார்கள். யாருமே இந்த அட்வைஸ்களை கேட்கவில்லை இத்தனை வருடங்களாக என்று நீங்கள் சொல்வது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது இல்லையோ? டிவியில பேட்டியை பாருங்க என்னத்தை பற்றி கேட்கிறோம். ஆனா தமிழ்நாடு டிவியில தமிழ்நாடு விஷயம் சொல்றாங்க நாங்க போற பிள்ளைங்களுக்கு தெரியும் 100% தெரியும். அடுத்த ராதாகிருஷ்ணன் மினிஸ்டர் சொன்னா ரோப்னாவ நாங்க போற பிள்ளைங்க எங்களை மீனவர் சொல்றாங்க. அதுக்கு சொல்றாங்க சொல்யூஷன் ஒன்று தேவை. அதுக்கு போட்டு பெரிய பெரிய போட்டா கொண்டு வராங்க. 80 லட்சம் 90 லட்சம் பிச்சை சொல்றாங்க. 90 லட்சத்துக்கு 8 கோடிக்கு போட்டை வாங்கி நான் என்ன செய்யறேன்றாங்க. சின்ன விஷயங்கள் செய்யணும். ஒன்லி வேஸ் அந்தமான கொண்டு போறதான். நான் இந்தியாவில படிச்சு நான் இந்தியாவில ஒர்க் பண்ணேன். நான் எனக்கு தெரியும் தானே அங்கே என்ன தெரியும் என்ன தெரியாண்டு என்ன தெரியும் தான். இல்ல இங்க சத்தியவான் கேட்ட கூட மீனவர் சங்கங்கள் எல்லாம் அரசியல் மயப்படுத்தப்பட்டு விட்டது. 50,000 பிச்சமன் 500 சங்கம். ஆனா வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எங்களோட அசோசியேஷன்ஸ் இங்க வெளிநாட்டுல உள்ள எங்களோட அசோசியேஷன்ஸாலதான் இது ஓரளவு செய்யலாம். தமிழ்நாட்டு அரசாங்கம் இது தொடர்பாக நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்ற விதமாக தான் நீங்கள் பேசுகிறீர்கள். சில சமயங்களில் அது அரசியல் தேர்தல்கள் போன்ற காரணங்களினால் அவை நடைபெறவில்லை என்று. அரசியல்வாதிகளுக்கு உண்மையான பிச்சை தெரியவே இல்லை. அதுதான் இம்பார்ட்டன்ட். அனிதா ராமச்சந்திரன் மட்டும் தெரியும். சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நாங்கள எங்கட பொலிட்டிஷியன்ல டாபிக் கையில் எடுக்கணும். இப்ப எத்தனை பேர் போய் நிற்கிறோம். சும்மா ஒரு அவுட்லைனா தான் நினைக்கிறோம். அந்த டீப்பா போய் இல்லையே. இப்போ போற ஒவ்வொரு ஆட்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் டாக்குமெண்ட். தமிழ்லையும் அனுப்பியிருக்கேன், இங்கிலீஷ்லயும் அனுப்பியிருக்கேன். இந்தியா நினைக்கிறோம் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் அனுப்பியிருக்கேன். ஆனால் அவர்கள் யாரும் அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுப்பது போல் தெரியவில்லை. அவர்கள் தங்களது அரசியல் டாக்குமெண்ட்ஸ்களை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போனது தங்களுடைய அரசியல் அஜெண்டாக்காகத்தானே. நீங்க அதே கடல்சார் விஷயத்தில் பலருக்கு பல அனுபவங்கள் இருக்கும். ஆனால் தொலைபேசியில் வந்து கதைக்கலாம் இல்லையா? நம்பரை அறிவித்து விடுங்க. நேர்கள் இணைந்து கொள்ளலாம். நேர்களுக்கு நமது தொலைபேசி இலக்கம் 0409829499 என்னும் தொலைபேசி இலக்கம். வாட்ஸ்அப்பினூடாக சக 614098299499 என்னும் தொலைபேசி இலக்கம். குறிப்பாக நான் உங்களிடம் கேட்க விரும்ப இன்னொரு விஷயம், இந்த தென்னிலங்கை மீனவர்கள் முல்லைத்தீவு பகுதிகளுக்கு வந்து செல்வது போன்ற பிரச்சனைகளும் நமது பக்கத்தில் இருக்கிறது.
அது ஒரு பெரிய பாதிப்பா இல்லையா? என்ன என்ன விஷயம் என்று நீங்க கருதுகிறீர்கள்? அந்த பெர்சின் பேன் பண்ணது, பெர்சின் சவுத் வெஸ்டர்ன் கவுன்சில நாங்கள் கேட்கலாம் பேன் பண்ணாங்க பியூபி ப்ரோக்ராம்ல. அந்த போட்டோட கிழக்குல வந்து ட்ரிங்கோட வச்சு யூஸ் பண்ணினோம். அந்த வாட் டைம்ல தே கேன் டு எனிதிங் தே வாண்ட் தானே, அப்ப பிரச்சனை இல்லை தானே. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு மேல வருது. ஸோ இது ஒன்லி எங்களோட எம்பிஸ் தான் அதை சொல்லி ஸ்டாப் பண்ணலாம். லா எல்லாம் இருக்கு, பெர்சின் இஸ் பேன் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் படிவா காட்டி எங்களோட எம்பிஸ் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கு தெரியும், அது இந்த சப்ஜெக்டும் அதுக்கு தெரியும், அது நடவடிக்கை எடுத்துன்னு தான் இருக்கணும். மினிஸ்டருக்கும் அது கிளியரா தெரியும். ஸோ அதற்கான தகவல் எல்லாம் அங்க இருக்கு. ஈவன் கோர்ட்ஸுக்கு போனா கூட they can't come that side. ஏன்னா சவுத் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல ஃபுல்லா பேன் பண்ணிட்டோம் நாங்கள் 1996 பேன் பண்ணாங்க. ஸோ இப்ப அது இல்லை, அது இங்கால வந்திருக்கு, அதுல கொஞ்சம் தான் வந்திருக்கு. ஸோ அதை ஈஸியா அதை நிப்பாட்டலாம். ஸோ அதுக்கு இப்ப போட் டைம்ல நிப்பாட்ட முடியாது, இப்ப நிப்பாட்டலாம். ஸோ அது ஈஸியா அதை செய்திடலாம். ஸோ அதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்காக நடவடிக்கை எம்பி மாதிரி எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கணும். ஆனா அது தொடர்ந்து நடந்து இருக்கும். அதே நேரம் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கத்தானே வேணும். என்னோட லைஃபே போராட்டம் தானே. என்ன எனக்கு ஒரு டவுட் என்றால், அவர் சொன்னார் முல்லைத்தீவில் இருந்து பருத்திரை மட்டும் கடற்கரையில் சில தென்னிலங்கை மீனவர்கள் வருகிறார்கள் என்று. ஆனால் வடகிழக்கு மீனவர்கள் ஷலோ போட்டரில் மீன் பிடிப்பவர்கள், ஆழ்கடல் மீன்பிடிப்பில் அனுபவமற்றவர்கள் என்று சொல்கிறார்கள். நிகம்பு போன்ற இடங்களில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி வருபவர்கள் ஒரு பருவ காலத்தில் ஆழ்கடல் மீன் பிடிப்பு, ஆழ்கடலில் போய் பெரும் பெரும் மீன்களை பிடித்துக் கொண்டு கருவாடுகளாக போட்டு கொண்டு போபவர்கள். அது வித்தியாசமான தொழில்முறை. ஆழ்கடலுக்காகத்தான் எங்களுக்கு மைடிட்டியில ஹார்பர் வந்தது. இப்ப அந்த ஹார்பரை நாங்க இந்தியன் போட்ஸ் உடம்பு போடுறதுக்காக யூஸ் பண்ணி அது ஃபுல் ஆயிட்டு. ஸோ அதுல ஒன்லி ஒரு 5-6 போட் தான் வரலாம். ஆனா திங்கமணில இருந்து தான் போட்ஸ் வருது. அந்த போட்ஸ் வார போட்ஸ் எங்களோட ஃபிஷர்மேன் தூர இப்ப போயினம் இல்லை. அந்த காலத்துல திரையோடு ஆக்கள்லாம் இப்ப அந்த அவ்வளவு போயினம் இல்லை. என்னன்னு தெரிய இல்ல. அவைக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங், ஸ்பெஷல் போட், இதெல்லாம் ப்ரொபோசல் எல்லாம் நாங்கள் அரசியல்வாதிகள் சும்மா சிங்களவர் வருகிறார் என்று அரசியலுக்காக கதைக்கிறோமே அன்றி, ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் சிங்களவருக்குள்ள அனுபவமும் இதுவும் எங்கள் மக்களுக்கு இல்லை, அந்த துணிவும் இல்லை போல் இருக்கின்றது. அவர்கள் வந்து ஆழ்கடலில் பிடித்து பெருந்தொகை மீன்களை கொண்டு கருமாடாக்கி தெற்குக்கு கொண்டு செல்வார்கள் இல்லையா? இப்ப அதே நிகாம்பு விஷயம் தான் இப்பவும் இந்த ட்ரெடிஷனலா புத்தளம் விஷயம் தான் இப்பவும் செய்யணும். பழைய தமிழர்கள் தான் இப்பவும் செய்யணும். புத்தளம் நிகாம்பு உள்ள விஷயம் தான் அதை வந்து செய்யணும். தென்னிலங்கையில் உள்ள பிஷர்மென்ஸ் எல்லாம் இப்ப அதுக்கு இன்கம் கூடிட்டு இப்ப வேற விதமா வருது இன்கம். அதே இப்ப எல்லாம் பெரிய பணக்கார பிள்ளை எல்லாம் இங்க பொஷேக்கா ஓடுறாங்க இங்க சிட்டியில. அது வேற அவ்வளவு போது விடுங்க. உண்மையிலேயே நாங்கள் சிங்களவர் என்று சொல்லுகிறோம். ஆனால் நிகம்பிலிருந்து கற்பட்டி மட்டும் புத்தளம் மட்டும் இருந்த மீனவர்கள் கணிசமானவர்கள் தமிழர்கள் சிங்களவராக மாறியவர்கள். அதைதான் பிஷிங்ல இருக்கணும். அதுவும் கொஞ்சம் போட்டு தெரியுது. நாங்கள் அதுல ஈடுபடுறேன்டா ஆரங்களுக்கு காசு எடுக்கணும். ஒரு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் இருந்தா தானே இதை செய்யலாம். எங்க ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் இருக்கு? வடக்கு கிழக்குல உள்ள ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ல தான் பிஷரிஸ் என்ற ஒரு டிவிஷனே இருக்கு. தென்னிலங்கையில எந்த மாநிலத்திலும் இங்க பிஷரிஸ் டிவிஷனே இல்லை. land is fishing area, தமிழ் ஏரியா. அதனாலதான் லாஸ்ட் கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் தமிழ் மினிஸ்டர் வந்தாரு. கடந்த காலத்துக்கு பிறகு 55ல ஜிஜிக்கு பிறகு வந்தது. சுதந்திரத்துக்கு முதல் பெரியசாமி தான் பிஷரிஸ் மினிஸ்டர். பெரியசுந்தரம், ஐம் சாரி, முன்னிருந்தார் ஹை கமிஷனர் பெரியசுந்தரம். அப்பதான் முன்னின பிஷரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பிஃபோர் 48. ஸ்பென்சர் வணக்கம். வணக்கம். உங்களுடைய சம்பாஷணையை கேட்டது எனக்கு வந்த எண்ணம் என்னென்றால், எங்களுக்கு இது பிரச்சனையா இருப்பது இந்திய மத்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை மத்திய அரசாங்கத்துக்கும் இது ஒரு மாஸ்டர் சொல்யூஷன். இது எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்குது. ஏன் தெரியுமா? இந்த மீன்பிடிக்கிறதுதான் தான் ஆள்கொள்ளையும் மீன கரையில எடுத்து சாடிக்கிற மாதிரி மனுஷரையும் லேசா பண்ணக்கூடிய ஆக்கள் இந்த பெரிய போராட்டத்தை நடத்தி இந்திய பிரதமரையும் கொலை செய்து தமிழ்நாட்டின் உதவியோட தான் இலங்கையை பாழாக்கி ராஜபக்ச குடும்பத்தை ஏற்றி வச்சு எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது. இதை இப்படியே விட்டால்தான் இந்திய மத்திய அரசுக்கும்
இலங்கை சிங்கள பௌத்த அரசுக்கும் இது நல்ல ஒரு மாற்றமா இருந்தது. இதை இப்படியே பெஸ்ட பண்ண விடுறதான் அவர்களுக்கு நல்லது. நாங்கள் இங்க யாரோட காய்ச்சும் ஒன்றையும் செய்ய போற இல்லை. அப்படின்னா இலங்கை ஒன்றா வரும்போது தமிழர் கிழக்குக்கும் தெற்குக்கும் மேற்குக்கும் போய் அங்க மீன் பிடிக்க வேணும். நன்றி ஸ்பென்சர். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. அது ஸ்பென்சர் மெல்பர்னில் இருந்து. சேகர், வேறு ஏதாவது கேள்விகள்? நாங்கள் டாக்டர் கணிசமான விடயங்கள் கலைத்து விட்டோம் என்று எண்ணுகின்றேன். ஆனால் சொல்யூஷன் என்றது நீங்கள் சொல்றது டாக்டர் ஒரே ஒரு வழி, அதாவது தமிழ்நாட்டு அரசாங்கத்துடன் கதைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண்பதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். அது இலங்கை மத்திய அரசாங்கத்தின் மீன்பிடித்துறை அமைச்சரை அங்கு சென்று பேசி இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிவகைகள் செய்யலாம் தானே? அதை அவர்கள் கருத்தில் கொள்வதா இல்லை? அதை கேட்கிற எல்முருகன், டாக்டர் எல்முருகன் வந்திருந்த பொழுது அண்ணாமலையும் வந்திருந்தவர். அப்ப ப்ரொஃபசர் சேர்மன் நாராவது அதுல இருந்தாங்க. 14 கொஸ்டின்ஸை கேட்டு போக முடியும், கவுன்சில விட இல்லை. அப்படித்தான் ஒன் வே டிராபிக் தான் அங்க போகும். சோ இது ஒரே ஒரு இது, ரெண்டு பக்கமும் மீனவர் மீட்டிங்கே இருக்கக்கூடாது. சயின்டிபிக் ஆஃபீஸர்ஸ், அங்கே உள்ள சயின்டிபிக் ஆஃபீஸர்ஸையும் எங்களோட சயின்டிபிக் ஆஃபீஸர்ஸையும் ப்ரொஃபசர்ஸையும் கமிட்டி போட்டு scientifically give us report for us what we can do, what is the solution for that. அந்த டெஃபிஷனுக்கு ஒரு சொல்யூஷன், இந்த டெஃபிஷனுக்கு ஒரு சொல்யூஷன். அதுல பீப்புள்டையும் கருத்து கேட்டு, இங்கே ஆலோசனையும் கருத்து கேட்டு சயின்டிபிக் ஆஃபீஸர்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க, அது எல்லா கவர்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் ஃபிஷர்மனும் பொலிட்டிக்கலையும் நோ ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதைத்தான் நாங்கள் இப்போ இன்சிஸ்ட் பண்றோம். சயின்டிபிக் கமிட்டி தான் ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, ஃபிஷர்மன் கமிட்டி வேண்டாம். முதல் சயின்டிபிக் ரிப்போர்ட்டை அப்புறம் ஃபிஷர்மன் கமிட்டிக்கு சப்மிட் பண்ணலாம். அதே போட்டியும் காணலாம் தானே, இங்க சப்மிஷன் செய்யலாம் தானே. ஸோ அந்த சப்மிஷனை நாங்கள் செய்வோம். செகண்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கு லெட்டர் தான் டேக் த இனிஷியேட்டிவ் வித் சம் பீப்புள் தேர் இன்ட்ரெஸ்ட்னாலும் செய்வாங்க. அதுதான் ரெண்டாவது இது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ள வந்து ஒரு கேஸ் பண்ற போது இந்தியன் கோஸ்டல் கார்ட் கமாண்டர் சொன்னவர், they are crossing the water against the law. So that is fault. அங்க எந்த பண்றது fault வந்து நேர ஹைகோர்ட்ல சொல்லிட்டேன். ஸோ எங்களுக்கு அதெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு வழி, யாழ்ப்பாணம் மீனவர்கள் இந்திய மத்திய அரசாங்கத்திடம் அல்லது இந்திய டெல்லி உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்வதற்கான செய்யலாம். தாக்கல் ஒரு 15 லட்சம் ஒரு 1 ஹவருக்கு டாக்டர் அபிசிபல் பேப்பர் 15 lakhs just stand up and sit. அதுக்குள்ள முடியாது. So only write a writ as a poor man writ, write to them and we can't argue anything. This is the facts. நீங்க வந்து தீர்ப்பு சொல்லுங்க. அப்படியான ஒரு விஷயத்தையும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த மீனவ சங்கங்கள் எல்லாம் கூடி கதைத்து கொண்டே இருக்கிறார்கள், அதை செய்வதாக இல்லை. சொல்ல வேணும், அதுக்குள்ள எலெக்ஷன் வந்து அவன் பிரிஞ்சிருக்கணும் இல்லை உடனே. ஒரு கடிதம் எழுதுவதற்கு ஒரு எலெக்ஷன் வர்றது 4 வருஷம் காத்திருக்கிறார்கள் சொல்லுகிறீர்களா? இல்ல, நாங்க வந்து இடையில மற்றபடி எலெக்ஷன் வந்து அது பிரிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப எல்லாம் கூட்டி எல்லாம் காய்க்க வேணும். அது போய்தான் நீங்க செய்ய வேணும். இல்ல சொல்றேன், தமிழ் கட்சிகளே இந்திய பிரதமருக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறார்கள். ஏன் ஒரு ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதுவதில் இந்த கட்சி பிரதிநிதிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கும் அதுக்கான பதில் தெரியும். நீங்கள் சுமந்திரனை பிடித்து அவர் மூலமாக மீனவரையும் பிடித்து இந்த கடிதத்தை அனுப்ப முடியாது. அப்படித்தான் நீங்க செய்யும். சுமந்திரனை கதைத்து செய்யணும். அவர் இதை செய்யக்கூடிய ஒரு ஆள் அரசியல்வாதிக்கு. நன்றி சிவகுமாரன், நம்மோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் கருத்துக்களை அணித்தரமாக முன்வைத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சில தீர்வுகளை நீங்கள் பிராக்டிக்கலாக செய்யக்கூடிய தீர்வுகள் பற்றி பேசியிருக்கிறீர்கள். நாம் இனி வருங்காலங்களில் நம்மோடு இது சம்பந்தமான பிரதிநிதிகள் நாம் நேர்காணல் செய்யும் போது இந்த கேள்வியையும் அவர்களோடு தமிழ்நாடு and fisheries minister ஸ்ரீலங்காவை தனித்தனியா போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு செக்ஷன் ஃபிகர்ஸ் தெரியும் தானே. தேவையில்லாத சொந்தம் கொண்டம் மாமி மச்சான் கல்யாணம் கதை ஒன்றும் இல்லாம டிரெக்டா பாயிண்ட் அவுட்கம் இதுதான், இப்படி செய்யணும், அவ்வளவுதான். நோ அதை
சுத்தி சுத்தி அடிக்கிறத விளையாட்டு வேண்டாம். டிரெக்டா இதுதான் எங்கள் அவுட்கம், இப்படி செய்யணும், இதுக்கு என்ன செய்யறீங்கன்னு சொல்லி நேரடியா கேளுங்க. பாண்டிச்சேரி என்ன காரைக்கால இருந்து வர இப்ப அன்றைக்கு கூட ஒரு ப்ரொஃபசர் சொன்னேன், இந்தியாவில் உள்ள ப்ரொஃபசர் ஜப்பான் ப்ரொஃபசர் சொல்லியிருக்கேன். இங்க 68 ஃபுட்டர்ல பெரிய போட் செய்யறாங்க. அது மிட் வாட்டர் ட்ராவல்ன்றது தண்ணியில நடுவுல இருக்கிற மீன் எல்லாத்தையும் அள்ளும். அதை இப்ப செய்து கொண்டிருக்கிறாங்க. அனைமா வேலை ரெடி ஆயிடும், உங்களோட மீன் கம்ப்ளீட்லி அவுட் ஆயிடும், உங்களோட பிசிவனுக்கு 1 மீன் இருக்காது. இது வர முதல் அவங்க வர கூடுவேன் அங்க காசு குவி. இது என்ன ஒரு நாளைக்கு 300 பில்லியன் இந்தியன் ருபீஸ், எவ்வளவு ஆசை அது. இப்போ என்ன ராமேஸ்வரத்துல உள்ள ப்ராசஸிங் சென்டர், இப்ப லேட்டஸ்ட் ப்ராசஸிங் சென்டர் போட்டிருக்காங்க. டைமண்ட் ஃபுல் ப்ராசஸிங், எங்க சாமான்ல அந்த ஃபுல் ப்ராசஸிங். ஆமா ஆமா ஆமா. ஒரு இந்த 3 மினிஸ்டர்ஸோடய நீங்க போயிட்டு கொண்டு காணுங்க, அதான் பெஸ்ட். பாண்டிச்சேரி ஃபிஷரிஸ் மினிஸ்டர், தமிழ்நாடு ஃபிஷரிஸ் மினிஸ்டர், ஸ்ரீலங்கன் ஃபிஷரிஸ் மினிஸ்டர். பெரிய பொறுப்பு. தனித்தனியும் உண்டா இல்ல தனித்தனியும் நிச்சயமாக போட்டி காண வேண்டும். ஆனால் முயற்சிக்கலாம். நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கண்டாக்ட் சேகர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எக்ஸாம்பிள்ஸ், அவர் தெரியும். அதன்படி நீங்கள் தமிழ்நாடு என்ன பள்ளிக்கல்வி அமைச்சர் இலங்கையில சக்தி எஃப்எம்ல அனௌன்சரா இருந்தவர் 4 வருஷம். ஸ்ரீலங்கால அனௌன்சரா தான் மறுபணி போயிருக்கிறார் அங்க. சோ அவருக்கு இங்க ஸ்ரீலங்கன்ஸ் கம்யூனிட்டியோட பெரிய கண்டாக்ட்ஸ் இருக்கு வெளிநாடுகள்ல, எல்லா இடத்துலயும். ரேடியோ ப்ரோக்ராமிங்ல உள்ள எல்லாம் நல்ல கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நீங்க ஈஸியா அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா நாங்கள் முயற்சி செய்து பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த விடயத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் என்ற இது உருவாகி இருக்கு. ரேடியோட இந்த அவுட்கம் பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட பேர பிள்ளைகளுக்கு புண்ணியம் சேர்த்தீங்க. பேர பிள்ளைகளுக்கு மீனாவது சாப்பிடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. 50,000 குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த வருஷம் சரியான கட்சி இல்ல. ஒவ்வொரு பிஷரிஸ் ஆஃபீஸரும் போன் பண்ணி நான் தான் கைட், பிஎஸ்சி கைட் அது எல்லாம் செய்யறேன். எல்லா சாதாரண பிஷரி ஆஃபீஸரும் பிஎஸ்சியா மாத்திரம் வழக்கு கிடக்குறேன். ஆனா எல்லாரும் சொன்னா சார் கட்சி இல்ல, சார் கட்சி. உண்மைதான் உண்மைதான். இப்போது அந்த தொழில் என்பது மிகவும் ஒரு பாரதூரமான நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். வருமானம் குறைந்த தொழிலாக மாறும்போது மக்கள் அதில் நாட்டம் காட்ட மாட்டார்கள். வருஷம் கட்சியில விளையாட தொடங்கிடும். அதான் அடுத்த வருஷம் கட்சி நல்லா வரலாம். இப்ப எல்லினோவாத அப்படி இருக்கலாம். அடுத்த வருஷம் கட்சி கூடுதலா வரலாம், அது இருக்கலாம். அது ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ். ஆனா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க பிஷிங் அண்டர் கிராஜுவேட் படிக்க நான் போய் பார்த்த பிஷிங் போட் இந்த வந்த பிஷும் இப்ப நான் போய் பார்க்க சிரிப்பா வருது. கட்சி இல்லை. எங்களை சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கு நான் சாம்பிள் கிடைக்கினா 3 போட், ஒரு போட்ல சாம்பிள் போதும். இப்ப 5 போட்ல நான் சாம்பிள் கிடைக்க வேணும். உண்மைதான் மிகவும் விலை கூட வேலை பற்றி கெட்டிங் த மணி. யாழ்ப்பாணத்துல விலை கூட and people are prepared to pay, so they are getting. உண்மையான ஒரிஜினல் இது இல்ல, அந்த பழைய வேகம் இல்ல. முந்தி பேசால இருந்தா பேசால ஃபுல்லா அல்ல அங்க ஃபேக்டரியே இருந்தது. பேசால டின் ஃபேக்டரி இருந்தது. அந்த அளவுக்கு பேசால 1965-68ல ஃபிஷ் டின் ஃபேக்டரி இருந்தது. அஸ்வான் ஃபிஷரிஸ் கார்பரேஷன் ஸ்டார்டிங் ஃபிஷ் நாங்க கேன் பண்ணாங்க. இப்போது அதுவும் இல்லை. நன்றி சுகுமாரன். நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் சுகுமாரன். நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை போக்கஸ் தமிழ் வானொலியில் நம்மோடு டாக்டர் சிவகுமாரன் அவர்கள் இணைந்து கொண்டு இலங்கையில் மீனவர் பிரச்சினை சம்பந்தமாகவும் இலங்கை இந்திய மீனவர்களுடைய ஏற்படுத்தப்பட வேண்டிய தீர்வுகள் தொடர்பாகவும் கலந்து சிறப்பித்த நிகழ்வு இடம்பெற கேட்டீர்கள்.